शरणं प्रपद्ये योनित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामो वदस्तैतराणि प्रणायनेने अस्मद्गुरोर्भगवतो जतयैकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां दासि प्रपद्ये निरवध्यानां निषद्यां गुणसम्पदां शरणं बहुवीदानां षडगोपमुनीश्वरं श्रीरङ्गनाथ षडगोप यदीन्द्र दृष्टं लक्ष्मी नृसुम्भजडजित् करुणैकपात्रं श्रीरङ्गवीरगुरात् षडगोपसत्यं वेदान्तदेशीन्द्रमहं प्रपद्ये श्रीमद्रङ्गषडारि संयमिवराल्लब्धागमान्तद्वयम् श्रीमद्वीरभूद्वहाद्यषडजित्पादारविन्दाश्रयम् श्रीमद्वेदपदं कारुण्यवीक्षास्पदम् हेमे रङ्गधुरीणदासनपदं नारायणं योगिनं वेदान्तदेशीन्द्रकटाक्षलब्धत्रय्यन्तसारमनवद्यगुणं बुधाग्र्यं नारायणाद्य येदुर्यकृपाभिषिक्तं श्रीरङ्गनाथविषयकरमाश्रयामः विशुद्धविज्ञानगणस्वरूपं विज्ञानकृष्णानबद्धवीक्षं दयानिधिं देहप्रदां शरण्यं देवं मैत्रीहं प्रपद्ये श्रीमद्वेदान्तरामानुजमुनिकरुणालब्धवेदान्तयुग्मं श्रीमच्छ्रीवासयोगीश्वरगुरुपदयोरर्पितस्वात्मदानं श्रीमच्छ्रीरङ्गनाथाख्यमुनिकृपया प्राप्तमोक्षाश्रमन्तं श्रीमद्वेदान्तरामानुजमुनिमपरं गङ्गये देशिकेन्द्रं वेदान्तलक्ष्मणमुनीन्द्रकृपात्तबोधं तत्पादयुग्मगर्वीर्गभृङ्गराजं त्वय्यन्तयुग्मगतभूरिपरिश्रमन्तं श्रीरङ्गलक्ष्मणमुनिं शरणं प्रपद्ये तत्त्वेन यच्छिदचिदीश्वर तत्त्वभाव भोगातवर्गदुपाय गतिरुदारः तन्दर्शयन् विरमिलीत पुराणरत्नं तस्मै नमो मुनिवराय पराशराय पराशरं मुनिवरं कृतबहुवाण्डिकक्रियं मैत्रेय परिपप्रज मुनिपद्याभिवाद्यते अविकाराय शुद्धाय नित्याय परमात्मने सदैकरूपरूपाय योऽन्तः प्रविश्य मम वाचमिमां प्रसुप्तां सञ्जीवयत्यखिलशक्तिधरस्वधाम्ना अन्याश्च हस्तचरणश्रवणत्वगादीन् प्राणान् नमो भगवते पुरुषाय तस्मै இரண்டாவது द्वितीयांशம் चतुर्थाध्याயம் 95-96 श्लोकம் ஆரம்பிக்கிறது. ततस्तमस्तमावृत्य तं शैलं सर्वतस्थितं तमश्चाण्डकटाहेन समन्ताति परिवेष्टितं 50 कोटिविस्ताराः शेयमुर्विं महामुने सहैवाण्डकटाकेन लसद्दीपाब्धिमही वयीधराः. இப்போ இந்த சப்த தீபங்களும் முடிந்து சப்த தீபங்களை வர்ணனம் பண்ண முதல்ல ஜம்பு தீபத்தால் ஜம்பு பிளக்ஷ கிரௌச்ச குச சக்க சால்மலி சாக்க புஷ்கராக்கியங்களான சப்த தீபங்கள். அந்த சப்த தீபங்களை ஒவ்வொரு தீபத்தையும் முதல்ல ஜம்பு தீபத்தை சூழ்ந்து அந்த ஜம்பு தீபத்தினுடைய அதே விஸ்தீர்ணத்தை உடையதா இருக்கிற லவண சமுத்திரம் சாராப்தி, அதுக்கப்புறம் அதே பரிமாணத்துடையதாக அதை சுற்றி இருக்கக்கூடியதான தீபம். இப்ப இது மாதிரி அந்தந்த சமுத்திரத்தினால சூழப்பட்ட அந்தந்த தீபம் கடைசியில எல்லாத்தையும் சூழ்ந்ததான புஷ்கர தீபம். புஷ்கர தீபத்தை சுற்றி இருக்கிற சுத்த ஜலத்தினால் ஆனதான சமுத்திரம். இந்த இவைகள் ரெண்டுக்கும் அப்பா லோகாலோக பர்வத்தங்கள்னு சொல்லக்கூடிய 2 பர்வத்தங்கள். லோகாலோக பர்வத்தம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டா அந்த பர்வதத்துக்கு இந்த பக்கம் லோகம், அந்த பக்கம் அலோகம். இந்த பக்கம் அதான் பிரம்மாண்டத்தினுடைய முடிவு. இந்த சப்த தீபங்கள் மேல் உள்ள லோகங்கள் கீழே உள்ள லோகங்கள் இருக்கு. இதோட இந்த அண்ட கட்டாகம் வந்துடும். அந்த அண்ட கட்டாகத்தை சுற்றி மேல இந்த ஆபரணமான பூதங்கள், ஆபரண ஜலம், ஆபரண வாயு இதெல்லாம் இருக்கு. இந்த அண்ட கட்டாகத்துக்கு உள்ள இது லோகாலோக பர்வதம்னா இது வரலும் இந்த லோகம்னா பஞ்ச பூதங்களுடைய சம்சர்க்கத்தால உண்டான பதார்த்தங்கள் இருக்கு இல்லையா, அந்த பதார்த்தங்கள்லாம் தங்களுடைய ரூபத்தை பெற்று இருக்கும். இந்த பர்வதத்துக்கு உட்பக்கம், இந்த பர்வதத்தை தாண்டி இதுக்கு வெளிப்பக்கம் என்ன கேட்டா இந்த பதார்த்தங்கள் எல்லாம் அப்படியே நம்ம கண் பார்க்க அப்படியே கரைஞ்சி அழிஞ்சு போயிடும்.
ஏன்னு கேட்டா அதுல பஞ்சீகரணம் பண்ணப்படாதான பஞ்சபூதங்கள் இருக்கு. அந்த பூதங்கள்ல இவைகள் சேர்ந்தா இததான் பெரிய ஆச்சரியமா கேட்கிறார் இல்லையா சுவாமி. பெருமாள் இந்த பிரகிருதி மண்டலத்தை தாண்டி அர்ஜுனனையும் அந்த வைதிகனையும் இல்லையா ஒரு ரத்தத்துல வச்சு கீழ்தேர் கடாது இல்லையா வைதிகன் பிள்ளைகளை இந்த உயிரோடு கொண்டு வந்து கொடுத்தான். சுடருளியாய் நின்ற தன்னுடைய சோதியில் வைதிகன் பிள்ளைகளை உடலோடும் கொண்டு கொடுத்தானை பற்றி ஒன்றும் குறைகிறது. அந்த தேர்ல இவன் மட்டும் பேர் தானாக பாதகம் இல்லை. முதல்ல தேர் எப்படி போச்சு, அந்த தேர்ல வைதிகன் இல்லையா, அந்த வைதிகனும் பார்த்தனும் உடனே இந்த பிரகிருதி மண்டலத்தை தாண்டத்துக்கு முன்னாலே, இந்த பிரம்மாண்ட தாண்டத்துக்கு முன்னாலேயே இல்லையா, இந்த லோகாலோக பருவத்தை தாண்டும் பொழுதே இந்த இந்த காரிய பதார்த்தங்கள் எல்லாம் லயத்தை அடைஞ்சிடும் காரண பதார்த்தத்துல. அப்படி இருக்கும்போது பெருமாள் எப்படி போனார் இல்லையா, எப்படி இல்லையா அந்த பிரகிருதி மண்டலம் தாண்டி சிவி குண்ட லோகத்துக்கு எப்படி அந்த காரிய ரூபமான இந்த தேரானது எதெல்லாம் இல்லையா காரிய பதார்த்தம், சாவயவ பதார்த்தங்கள்லாம் காரிய பதார்த்தங்கள், சாவயவ பதார்த்தமாகிற ரசமானது காரிய பதார்த்தமானது இல்லையா காரணமாகிற மூலப்பிரகிருதியை தாண்டி எப்படி இல்லையா பரவத்துவதும் போய் எப்படி அந்த வைதிகன் பிள்ளைகளை உடலோடும் கொண்டு கொடுத்தானை பற்றி ஒன்றும் குறைகிறேன்னு பார்க்கிறார். அதாவது இந்த லோகாலோக பர்வதம் அப்படிங்கிறதானது இந்த சப்தம் தீபங்களும் முடிந்து இந்த பிருத்திவியானது முடியுது, இந்த பூலோகம் முடியுது. இதுக்கு மேல் மேல லோகங்கள் இருக்கு, இவைகள்லாம் சேர்ந்து ஒரு கோலமாக இருக்கு. அந்த பிருத்திவி இருக்கு இல்லையா, இந்த பிருத்திவியினுடைய மொத்த அண்ட கடாக பர்யந்தமாக இதனுடைய அளவு என்னங்கிறத சாதிக்கிறார். லோகாலோக பர்வதத்தையும் தாண்டி இல்லையா இந்த அண்ட கடாகமானது முடிகிற இடத்துல இந்த பூமியினுடைய மொத்த விஸ்தீர்ணம் எவ்வளவுன்னு கேட்டா அதுக்கு மேல தபஸ்தம சமாவிருத்திய, அதுக்கு மேல தமஸ்னா அர்த்தம் இல்லையா, அதுக்கு மேல பஞ்சீகரணம் பண்ணப்படாததானே இல்லையா அசித்தாகிற தமஸ் தேன சமாவிருத்திய தம் சைலம் சர்வதா ஸ்திதம். இந்த சர்வதா ஸ்திதம் அர்த்தம் இந்த பூமியை சுற்றி முழுவதுமாக இந்த லோகாலோக பர்வதம்ங்கிறதான இந்த பர்வத்தை இந்த சைலமானது சர்வதா ஸ்திதம். ததச்ச அண்டகடாகேன சமாந்தாது பரிவேஷிதம் 50 கோடி விஸ்தாராக சேயம் உர்வி மகாமுனே. இந்த பிருத்திவியானது 50 கோடி யோஜனை விஸ்தீர்ணம். 50 கோடின்னு அர்த்தம் 50 கோடி யோஜனைகள் மொத்த விஸ்தாரத்தோடைய இந்த பூமி பரப்பு. எது பர்யந்தம் இந்த லோகாலோக பர்வதத்தால் சமத்ததாக சூழப்பட்டு அதற்கு மேல அண்ட கடாக பர்யந்தமாக இருக்கக்கூடிய அதனால் சமந்தாது பரிவேஷிதமான இந்த பூமி முர்வி இந்த பூமி பரப்பானது மொத்தம் 50 கோடி யோஜன விஸ்தீர்ணத்தை உடையது. சகைவ அண்ட கடாகேன சத்வீபாப்தி மகீதரா. இது இந்த பூமியினுடையதான மொத்த முதல்ல சப்த தீபங்களாகவும் ஒவ்வொரு தீபமும் இத்தனை வருஷங்களாகவும் பிரிக்கப்பட்டு அதுல உள்ள இருக்கிறதானவைகள்லாம் சொல்லி கடைசியில் இந்த சப்த தீபத்தை சூழ்ந்திருக்கிற சமுத்திரங்களை சொல்லி இவைகள் எல்லாம் முழுவா கடைசியில சூழ்ந்திருக்கிற லோகாலோக பர்வதத்தை பத்தி லோகஞ்ச அலோகஞ்ச இது ரெண்டும் இந்த பர்வதத்தினால விபாகம் பண்ணப்படுறது. இந்த பர்வதத்துக்கு இந்த பக்கம் லோகம், லோகம்னா பஞ்சீகரணம் பண்ணப்பட்ட பஞ்ச பூதங்கள்னால சிருஷ்டிக்கப்பட்டது. இந்த பர்வதத்துக்கு அந்த பக்கம் இருக்கிறதான் அலோகம், பஞ்சீகரணம் பண்ணப்படாததானே காரிய சிருஷ்டி சமர்த்தம் அல்லாதான காரிய பதார்த்தங்கள்ல தன்னுக்கு லயப்படுத்திக் கொள்ளக்கூடியதான காரணமாக சமஸ்தாகிற மூல பிரகிருதி இந்த லோகாலோக பர்வதத்துக்கு புறஸ்தாது. இதுக்கு முடிவுல அண்ட கடாக பர்யந்தம் வரையறுக்கக்கூடிய இந்த பூமியினுடையதான மொத்த பரப்பளவு எவ்வளவுன்னு கேட்டா 50 கோடி விஸ்தாரம், 50 கோடி யோஜனைகள் இல்லையா விஸ்தாரம் உள்ளது. சேயம் தாத்ரி விதாத்ரி சர்வபூத குணாத்மிகா ஆதாரபூதா சர்வேஷாம் மைத்ரேய ஜெகதாமிதி. இது இதோட 4வது அத்தியாயம் முடியும். இப்படிப்பட்ட
இந்த லோகாலோக பர்வதத்தால சூழப்பட்டதாக அண்டகடாக பர்யந்தமாக 50 கோடி யோஜனைகள் விஸ்தீர்ணத்தை உள்ளதான இந்த பூமியானது கேயம் தாத்ரி விதாத்ரி தாத்ரி இது சர்வபூத குணாதிகா. தாத்ரினா என்ன அர்த்தம்? சகல பதார்த்தங்களையும் சிருஷ்டிப்பதற்கு ஆதாரபூதமாக இருப்பதாகவும் சிருஷ்டிக்கப்பட்ட சகல பதார்த்தங்களையும் தன்னிடத்தில் தரித்துக் கொண்டு தாங்கிக் கொண்டிருப்பது. தாத்ரிங்கிற சப்தத்துக்கு எல்லா பதார்த்தங்களையும் தன்னிலிருந்து சிருஷ்டிப்பதற்கு பகவான் இந்த பிருத்திவியை ஆதாரமாக கொண்டு சகலத்தையும் சிருஷ்டிக்கிறான். அப்புறம் சிருஷ்டிக்கப்பட்ட பதார்த்தங்களுக்கு சிருஷ்டிக்கு பச்சாத்காலத்திலையும் அவர்களை தரிக்கக்கூடிய தாத்ரி விதாத்ரி இயம் இந்த பூமியானது சர்வபூத குணாதிகா சேயம் பிருத்திவி தாத்ரி விதாத்ரி ஆதாரபூதாத்த சர்வேஷா மைத்ரேய ஜகதான். மேலுள்ள லோகங்கள் கீழுள்ள லோகங்கள் இவைகள் எல்லாத்துக்கும் இந்த பூமி தான் ஆதாரமாக. இதுக்கு மேலுள்ள லோகங்கள்லாம் அந்தரத்துல இருக்கு. அவைகள்லாம் எதனால் இருக்கிறது? இந்த பூமி ஆதாரமாக கொண்டுதான் அவைகள்லாம் இருக்கிறது இல்லையா? அதாவது இந்த பூமி இருக்கு இல்லையா, இந்த பூமிக்கு ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்கு, கிராவிடேஷனல் போர்ஸ். இந்த கீழே இருக்கிறதா, இந்த பூமிக்கு கீழே இருக்கிறதான பிருத்திவிக்கு கீழே இருக்கிறதான லோகங்கள் 7 லோகங்கள் இருக்கு. அந்த லோகங்கள்லாம் இந்த பிருத்திவியோட வந்து கீழே இல்லையா ஒரு மேக்னெட்டை வச்சு அந்த கீழே உள்ள பதார்த்தங்கள் அந்த மேக்னெட்டை கொண்டு ஒட்டிக்கிற மாதிரி இல்லையா. கீழே அத்தனை சுத்தலை இல்லையா, தலாத்தலை பாதாள ரசாத்தலாதி லோகங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் இந்த பூமியோட அப்படியே இல்லையா பூமிக்கு கீழே மேல வண்டிக்கு போற இல்லையா. இந்த பூமிக்கு மேல இது மாதிரி மேல இருக்கிற லோகங்கள்ல இல்லையா, அது இந்த கிராவிடேஷன் போர்ஸ் வெளிப்பட்டு இவங்கெல்லாம் அந்தந்த இடத்துல இருக்கிறது இல்லையா. இந்த கிராவிடேஷன் போர்ஸோட ஆன்டி எஃபெக்ட் இருக்கு இல்லையா, அதுதான் அந்த மேலுள்ள லோகங்கள்லாம் அதை விட ஸ்திரமா இருக்கிறதுக்கு காரணம். சீதான் ஒரு நதி, அது அந்தரிக்ஷத்துல பிரவேசித்து பிரவேசித்து சொல்றாரு. அந்த நதி காணும். அந்த கங்கையானது இல்லையா சந்திரலோகம் வரையில் வந்து இல்லையா, அதுக்கப்புறம் 4ஆக பிரிந்து பூமியில விழுந்தது. சீதாக்க அழகனந்தாக்க, இந்த அழகனந்தாங்க நதியானது இல்லையா இங்க விழுந்து அதுக்கப்புறம் தெற்கு பக்கமாக ஓடிச்சு இல்லையா. அந்த சீதாங்க நதி இருக்கு இல்லையா, அந்த நதியானது அந்த ஹிமவத் பர்வதத்தோட மேல விழுந்து அது அப்படியே மேல் நோக்கி போயிடுச்சு, அந்தரிக்ஷத்துல போயிடுச்சுன்னு சொல்ற. இப்போ இந்த பிருத்திவி தான் எல்லாவற்றுக்கும் ஆதாரபூதா. சர்வேஷாம் ஜெகதான் இயம் பிருத்திவி ஆதாரபூதா. இதுக்கு மேல் உள்ள லோகங்கள் எல்லாம் அவைகளுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது, அவைகள்லாம் நிராதாரமாக இல்லையா அப்படியே இருக்கிறது. அவைகள் எல்லாம் அந்த பூமியினுடைய ஈர்ப்பு சக்தி இருக்கு, அந்த ஈர்ப்பு சக்திக்கு இல்லையா வெளிப்பட்டு அவ்வளவு தூரத்தில் இருக்குது, அவைகள் அப்படி எப்படி இருக்கிறது. இந்த பூமிக்கு கீழே இருக்கிற லோகங்கள்லாம் இருக்கு இல்லையா, அவைகள்லாம் இந்த பூமிக்கு கீழே அப்படியே 7 லோகங்களும் ஒட்டிட்டு இருக்கு. இந்த பூமியிலிருந்து அப்படியே தொடர்ந்து அந்த 7 லோகங்களும் கீழே இருக்கு. இதுக்கப்புறம் இந்த பூமிக்கு கீழே இருக்கிற பாதாள லோகங்கள் இருக்கு இல்லையா, இந்த மொத்தம் பாதாள இந்த 7 பூமிக்கு கீழே இருக்கிற 7 லோகங்களும் சேர்த்து பாதாள லோகங்கள் பொதுவா பெயர். ஆனா பாதாளங்கிறது அதுல இருக்கிற ஒரு லோகம். ஆனா பாதாளாதி லோகங்கள்ங்கிறதானது பூமிக்கு கீழே இருக்கிற லோகங்களுக்கு எல்லாம் சேர்த்து பெயர். இது விஷ்ணுபுராணே ஸ்ரீ விஷ்ணுபுராணே தித்தியாம்சே சதுர்த்தோத்தியாய. இதுக்கு மேல பஞ்சமோத்தியாய ஆரம்பம். ஸ்ரீ பராசர உவாச விஸ்தார ஏஷக்கதிதா பிருத்திவியோ பவதோ மம சப்தவிசு சகஸ்ராணி த்விஜ உச்சேயாவதி கல்பியதே. இந்த பூமியினுடைய விஸ்தாரமானது உனக்கு தெளிவாக சொல்லப்பட்டது. ஒவ்வொரு தீபத்தினுடைய விஸ்தாரம் என்ன, அதுக்குள்ள அடங்கின ஒவ்வொரு வருஷத்தினுடைய விஸ்தாரம் என்ன, இந்த சப்த தீபங்களை சேர்ந்து மொத்த விஸ்தாரம் என்ன,
இல்லையா லோகாலோக பர்வதங்களால் சூழப்பட்ட இந்த சப்தம் தீபாத்மிகையான வசுந்தரா இந்த பூமியினுடையதான அண்ட கடாகம் பர்யந்தம் உள்ளதான மொத்த விஸ்தரம் 50 கோடி யோஜனை விஸ்தீர்ணத்துடையது சாட்சிதான். இப்போ பூமியுடைய விஸ்தாரம் எல்லாம் நல்லா சொல்லப்பட்டது. இந்த பூமண்டலத்தினுடையதான உயரத்தை உச்சராயத்தை சொல்கிறேன் கேட்கிறேன். ஒரு யோஜனை 9 மைல் ஒரு யோஜனைன்னு கிடக்கு. சிவன் ராமாயண வியாக்கியானத்துல இல்லையா திலக்க ஸ்பஷ்டமா திலக்க வியாக்கியானத்துல இல்லையா ஒரு யோஜனை அப்படிங்கறதா 100 யோஜனை லவண சமுத்திரம் சொல்றாங்க. ஒரு யோஜனைங்கிறதானது இல்லையா 9 மைல் தூரம். 3 மைல்கள் கொண்டது ஒரு குரோஷம், 3 குரோஷங்கள் கொண்டது ஒரு யோஜனைன்னு அர்த்தம் காட்டுறாங்க. இப்ப 8 வியாக்கியானங்கள் பப்ளிஷ் பண்ணிருக்காரு. 45,000 ரூபாய் ஸ்ரீமத் ராமாயண 8 வியாக்கியானத்தோட பப்ளிஷ் பண்ணிருக்காரு. பார்த்துட்டு வந்த ஜெயலட்சுமி சொத்து பார்க்கறதுக்கு ஒன்றும் பணம் கிடையாது கேட்டேன். காத தூரம் அப்படிங்கறதானது காது தூரம் அரைக்குரோசம். இவர் சொல்ற தாய்மானவர் சொல்றாரு இல்லையா, தாய்மானவர் இந்த பட்டினத்தை இல்லையா காத தூரம் அது காதம் 1.5 மைல் தூரத்தை ஒரு காதம்னு சொல்லி காட்ட. அரை குரோசம் ஒரு காதம், 3 மைல் ஒரு குரோசம், 3 குரோசங்கள் ஒரு யோஜனை அப்படின்னு. 450 கோடி ஸ்கொயர் மைல் மொத்தம் இல்லையா இந்த பூமண்டலத்தினுடைய பரப்பு. இந்த பூமண்டலத்தினுடைய உச்சராயம், இந்த பூமண்டலத்தினுடைய உயரம் எவ்வளவு அப்படின்னு கேட்டாக்க கீழே ஆரம்பிச்சு இந்த பூமி பரப்பானது மொத்தம் 70,000 யோஜனைகள் உயரத்துடைய. சப்தவிசு சகசிராணி இல்லையா விஜ உச்ராயம்னு உயரம் அப்படி கற்கதே. தசதாகசனேகைகம் பாதாளம் முனிதத்தம அகலம் விதலம் செய்வ நிதலம் இல்லையா கபஸ்திமது மகாத்யம் சுதலம் சாக்கிரியம் பாதாளம் சாப்பி சப்தமம். இந்த 70,000 யோஜனை தூரம் யோஜனை உயரமும் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டாக்க இல்லையா மொத்தம் இல்லையா ஒன்றுக்கு மேல ஒன்றாக இல்லையா 7 மாடு அடுக்குமாடி கட்ட பிளாட் மாதிரி இல்லையா 10,000 யோஜனை உடையதான 7 தட்டுகளாக இருக்கு. அதுல ஒவ்வொரு தட்டும் பூமிக்கு கீழே இருக்கிறதான இந்த பாதாளாதி சப்தலோகங்கள். அதுல அந்த பாதாளம் அப்படிங்கிற லோகமானது தசசாகசனேகைகம் பாதாளம் உச்சத்தம. அதுல முதல்ல அத்தலம்ங்கிறதானது முதல் 10,000 யோஜனை உயரமானது. இல்ல சுவாமி, பூமியோட பூமியினுடைய உயரம் முடிஞ்சு போகுது இல்ல, அதுக்கு கீழே இருக்கிறதெல்லாம் சேர்த்து பூமியினுடைய உயரம் இல்லையா. இப்ப இதனுடைய உயரம் 2 அடினாக்க இது உயரம் இதோட முடிஞ்சு போயிடுறது. இந்த உயரங்கிறது இதுக்கு கீழே இருந்து இதுக்கு கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டர் தான் என்னுடைய உயரம். இந்த ஃப்ரிட்ஜ் 6 அடி உயரம் இருக்குன்னாக்க அந்த ஃப்ரிட்ஜ் 6 அடி உயரம் அந்த ஃப்ரிட்ஜ் முடிஞ்சு போயிடுது. அதுக்கு கீழே இருந்து இந்த ஃப்ரிட்ஜுக்கு கான்ட்ரிபியூட்டிங் இல்லையா டிஸ்டன்ஸ் இருக்கு, அதுதான் அதோட ஹைட். அது மாதிரி இப்படிதான் அதை புரிஞ்சுக்கணும். இப்ப பூமண்டலம் இருக்கு, இந்த பூமண்டலமானது 70,000 யோஜனை உயரமானதுன்னு சொன்னா பூமி பரப்பு இருக்கு. இந்த பூமி பரப்பு கீழே இருந்து அதுக்கு கான்ட்ரிபியூட்டிங் டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளவுன்னு கேட்டாங்க இல்லையா, அது 70,000 யோஜனை. இந்த 70,000 யோஜனையும் 10,000 யோஜனை கூட 7 அடுக்காக இருக்கு. அதுல ஒவ்வொரு 10,000 யோஜனையும் பூமிக்கு கீழே உள்ள பாதாளாதி லோகங்கள்ல ஒவ்வொரு லோகமும் இல்லையா 10,000 யோஜனை உயரத்தை கொண்டதாக இருக்கு இல்லையா.
அதுல முதல் 10,000 யோஜனை அத்தலம் வித்தலம் செய்வ நிதலம் கபசிமத்து. முதல்ல அத்தலம், அந்த அத்தலம் 10,000 யோஜனை உயரம் உள்ளது. அந்த 10,000 யோஜனை உள்ள அத்தலத்துக்கு கீழே வித்தலம், அது அதே மாதிரி 10,000 யோஜனை உயரத்தை கொண்டது. அதுக்கு கீழே நிதலம், அதுக்கு கீழே கபசிமத்து, அதுக்கப்புறம் மகாக்கியம், சுதலம், அடுத்தது பாத்தாளம் என்று சொல்லக்கூடியதான இந்த 7 லோகங்களும் தலா 10,000 யோஜனை உயரம் உள்ளவைகளாக மொத்தம் சேர்ந்து இந்த பூமியினுடைய உயரத்தை 70,000 யோஜனையாக ஆக்கும். சுக்லா கிருஷ்ணாருணா பீதாக சர்க்கராக சைலகாஞ்சனாக பூமயோ யத்ர மைத்ரேய வர பிராசாத மண்டிதாக தேசுதான. இதுக்கு கீழே இருக்குதான் வாசுமா இந்த பூமியை காட்டலும், இதுக்கு மேல உள்ள சொர்க்காதிகளை காட்டலும் கீழே இருக்கிற லோகங்கள்லாம் மிக மிக அழகானவை, மிக மிக வளப்பமானவை, மிக மிக வளப்பமும் மிகவும் பொருந்தினவை. அந்த லோகத்துல சுக்ல கிருஷ்ண வருணாக அருணாக பீதாக இப்படிப்பட்ட சர்க்கராக சைலகாஞ்சனாக, அதாவது சுக்ர வெண்மை நிறமுடையதாகவும் கிருஷ்ண நிறமுடையதாகவும் இளச்சிவப்பு நிறமுடையதாகவும் மஞ்சள் நிறமுடையதாகவும் உள்ளதான சர்க்கரை கொண்டதான காஞ்சன ரூபமான தங்கத்தாலான பெரும் பெரும் மலைகள்லாம் இருக்கு. இந்த பாதாள பூமியோ என்ற மைத்ரேய வர பிராசாத மண்டிதாக மிக உயர்ந்ததான உயர்ந்ததான பிராசாதங்கள் பூமியிலேயோ சொர்க்கத்திலேயோ அப்படிப்பட்டதான மிகப்பெரிய மாளிகைகள் மண்டபங்கள் கிடையாது. அப்படிப்பட்டதான வரப்பிராசாத மண்டிதாக பூமையோ என்ற மைத்ரேயே வரப்பிராசாத மண்டிதாக அவைகள் அந்த வரப்பிராசாதங்கள், பிராசாதம் அர்த்தம் பெரிய மாடங்கள், தூளில் மாமணி மாடம், மிக உயர்ந்த மாடங்களை கொண்டுதானே இல்லையா அந்த பெரிய மாளிகைகள். அதுல பேசும் தானவ தைத்தேயாக யக்ஷாச்ச சதசதா நிவசந்தி மகாநாகாக மகாநாக நாகஜாதயச்ச மகாமுனே. அந்த உத்தமமான வரப்பிரசாதங்கள்ல தானவர்கள், தனுபுத்திரர்களான தானவர்கள், தைத்தேயர்களான அசுரர்கள், யக்ஷாக இவர்கள் சதசாக வசந்தி. அது மாத்திரம் இல்ல, நிவசந்தி மகாநாக ஜாதைய. மகாநாக ஜாதையான ரொம்ப மிகப்பெரியதான நாகங்கள் இல்ல, எந்த ஜாத்தியா அத மகாநாக ஜாதைய. மகான் ஜாதையங்கள் ஜாதிக்கு புல்லிங்கம். நாகங்கள்ல அத்தனை ஜாதிகள் இருக்கு, அதுல மகாநாக ஜாதிகள் அத்தனை இருக்கு. கட்டகன், வாசுகி, கார்கோடகன் சொல்லக்கூடியதான மகாநாகங்களுடையதான ஜாதிகள். அவர்கள் எல்லாம் இந்த ரம்யமான அழகான வரப்பிராசாதங்கள்ல வசிக்கிறார்கள். சொர்க்கலோகாதபி ரம்ய ஸ்வர்லோகாதபி ரம்யாணி பாதாளா நீச்ச நாரதா பிராக சொர்க்கசதாம் மத்தியே பாதாள அபியாகதோ திவி. நாரதர் பாதாள லோகத்தெல்லாம் சென்று அங்க இருக்கிறதெல்லாம் பார்த்து வந்து எங்க சொர்க்கசதாம் மத்தியே தேவர்களுக்கு மத்தியில பாதாள லோகங்கள் சொர்க்கலோகத்தை காட்டு உயர்ந்தவைகள், சொர்க்கலோகத்தை காட்டு மிக அழகானவைகள், சொர்க்கலோகத்தை காட்டு ரொம்ப சுத்தமானவைகள் என்று சொர்க்கலோகத்தில் உள்ள தேவர்களுக்கு மத்தியிலேயே பாதாள லோகங்களை பார்த்து வந்த நாரதர் சொன்னார். சொர்லோகாதபி ரம்யாணி பாதாளானி நாரதா பிராக எங்க சொர்க்கசதாம் மத்தியே எப்போ பாதாளம் அபியாகத்தோ பாதாளத்துக்கு போய் திரும்பி பார்த்துட்டு வந்து நாரதரானவர் சொர்க்கவாசிகளான தேவர்களிடத்துல சொர்க்கலோகத்தை காரணம் பாதாள லோகம் தான் ரம்யமாக இருக்குது சொன்னார். ஆஹ்லாதகாரிண சுப்ராக மனயோகற்ற சுப்ரபாக நாகாபரண பூஷாசு நாகாபரண பாதாளம் கேனதத்தம் சமம். அதனால இல்லையா ஆஹ்லாதகாரினா சுப்ராக மனையா இல்லையா மிகுந்த பிரகாசத்தை உடைய வெண்மையான இல்லையா மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதான இல்லையா சுப்ரபா சோபனமான பிரபையுடையதான மகா ரத்தங்கள் அந்த பாதாள லோகத்தை நிறைந்திருக்கு. ஆடைகள் நாக ஆபரண பூதாசு நாகஜாத்தியை சேர்ந்த புருஷர்கள் ஸ்திரீகளும் அந்த உயர்ந்த ரத்தங்களை கொண்டு ஆபரணங்களாக தரித்திருக்கிறார்கள். இப்படிப்பட்டதான பாதாளம் கேனதத் சமம்
இந்த பாதாள லோகத்துக்கு ஈடானதான இல்லையா உயர்ந்த போகங்களை கொண்டதான மிகவும் வளப்பமும் மிகுந்த அழகும் மிக்கதானது இந்த பூமண்டலத்தை பிரகிருதி மண்டலத்தை. இதை விட போகம் வேணா வைகுண்டத்தான் போகணும் இல்லையா. இந்த பிரகிருதி மண்டலத்தை இந்த பாதாள லோகங்களுக்கு இணையானதான இல்லையா போகத்துடைய லோகம் எதுவும் இல்லை. दैत्य दानव कन्यादिहि இல்லையா கன்யாதிஹி இதச்சேத சோபிதே இதச்ச இல்லையா இதச்ச சோபிதே இல்லையா அவர்களால இங்கும் இங்குமாக இல்லையா தைத்திய தானவ கன்னிகைகளான அழகான பெண்களாலே சோபிக்கப்பட்டதான அப்படி பாதாளே கசியன பிரீதி விமுக்தியா ஜாயதே. 7 தீபங்கள் தாண்டி இந்த பாதாளம் 7 தீபங்கள் தாண்டி 7 தீபத்துக்கு கீழே இந்த பூமி தான் எனக்கு ஆதாரம் இல்லையா. பூமியினுடையதான கீழே இருக்கிறத கீழ் சொல்ற போர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த போர்ஸ் தான் இந்த 7 தீபங்களை இழுத்து இந்த பிருத்திவிக்கு கீழே ஊட்டிட்டு இந்த பிருத்திவிலேருந்து கண்டினியூஸா கீழே 7 லோகங்கள். ஒவ்வொரு 7 லோகமும் 10,000 யோஜனை உயரம் உள்ளதாக இல்லையா இந்த பிருத்திவிக்கு கீழே இருந்து ஆரம்பிக்கிறது. ஏன் அப்படித்தானே சொன்னோம். அதனாலதான் இது அதனாலதான் இந்த 70,000 யோஜனையை பூமியினுடைய ஹைட் சொல்றேன். ஏன்னா இதெல்லாம் வர்டிகலா இருக்கு. வர்டிகலா இருந்தா ஹைட் இல்லையா, ஹரிசாண்டலா இருந்தா விட்த். ஏன் ஆனால் இதெல்லாம் ஹரிசாண்டலா இல்ல இல்லையா, பூமிக்கு கீழே. ஏன் திவார்க்கரஸ்மயோ எத்திர பிரபாம் தன்வந்தி நாதபம். திவார்க்கரஸ்மய பகல் சூரியனுடைய ரஷ்மிகள் இருக்கே அதையெல்லாம் இந்த லோகங்கள்ல உஷ்ணத்தை கொடுக்காம வெறும் ஒளியை மட்டும் கொடுக்கும். சொல்றாரு அதாவது சூரியனுடைய வெப்பம் கிடையாதுன்னு தாற்பயம். சூரியன் சஞ்சாரம் இல்லை, ஆனா சூரியனுடைய ஒளியா இருந்து பிரம்மாண்டத்தோட எல்லா இடத்துக்கும் போறதுன்னு. சில அசூரியா நாம லோகா சில நரக்கங்களை தவிர மற்ற லோகங்கள்ல எல்லாம் சூரியனுடையதான பிரபை இருக்கு. உஷ்டம் இல்லை. அதான் சொல்ற திவார்க்க ரஷ்மயோ எத்திர பிரபாம் தன்வந்தி நான் ஆட்டபம். சில காரணம் இல்ல. ஆமா அது நரக்கங்கள். அது அசூரியான்னு சொல்லக்கூடிய நரக்கம். அது ஆத்மஹத்தியை பண்ணிக்கிறவர்கள் போய் சேர்ந்ததான நரக்கம் சொல்லுது. அதுல அது உபரிடத்தில் சொல்லப்பட்ட விஷயம். இத எத்தனை ஜாதையோ எத்தனை அதுவாச்சா இல்ல சசிலட்சுமி நசீதாயே நிஷித் ஜோதாய கேவலம். அதாவது சந்திரனுடைய கிரணங்கள் அங்க குளிர உண்டு பண்ணாது, வெறும் சந்திரனுடைய நல்ல சுத்தமான பிரகாசத்தை மட்டும் கொடுக்குமே வெளியே. அங்க சூரிய சந்திரர்களால் ஏற்படக்கூடிய சீதோஷ்ணங்கள் அந்த லோகத்துல வராது இல்லையா, வெறும் அது சூரிய சந்திரனுடைய பிரபைகள் மட்டும் இருக்கு இல்லையா. அடுத்தபடியா பக்ஷபோஜ்ய மகாபான இல்லையா முதிதை ரவி போகிபிகி எத்தனை நியாயத்தை காலகா இல்லையா கதோப்பி தனுஜாதிபிகி. அங்குள்ள தனுஜ தைத்திய இல்லையா அந்த நாகர்களான அந்த லோகத்தில் வசிப்பவர்கள் எல்லாம் பக்ஷபோஜ்ய மகாபான முதிதை இல்லையா பக்ஷங்கள் போஜ்யங்கள் மகாபானங்கள் இவைகளால் எப்போ முதிதாக இதனால எப்போ சந்தோஷ ஆனந்த அனுபவத்தோடு இருக்கிற போகிகளா இருக்கக்கூடிய அந்த லோகத்தில் இருக்கிறவர்களுக்கு எத்தனை நியாயத்தை காலகா கதோபி தனுஜாதிபிகி இவர்களாலே இல்லையா சென்ற காலத்தை ரொம்ப சந்தோஷம் இல்லையா. யாருக்குமே பாஸ்டன்ஸ் எதுவும் ஞாபகம் இல்லைன்னா பரம சுகம் தான் அவர்களுக்கு. கதோபி காலகா இல்ல நியாயத்தை இல்லையா அவர் கீழ் சென்ற காலத்தை இல்லையா ஒரு பொழுது அறியாதவர்களாக சுகமா இருக்கிறார். வனானி நத்தியோலம் ஞானி பராம்சி கமலாகராக இல்லையா பூஸ்கோகிலா விலாபாச்ச மனோஜான் அம்பராணி பூஷணானி அதிசுப்ராணி கண்டாட்யம் சாதுலேபனம் வீணா வேணு மிருதங்கான
ஸ்வனைஹி ஆபூரிதானி ஏதான்யானி சோதார பாக்ய போக்யா நிதானவைஹி. இப்படி ரம்யமான உத்தியானங்கள், நல்ல சரசுகள், நல்ல கமலாகரமான புஷ்கரணிகள், நல்ல பும்ஸ்கோக்கிற அபிலாபத்து. இல்ல குயில்கள், பெண் குயில் கூட ஆண் குயிலுக்கு தான் குயில்கள் மயில்கள் இவைகள்ல அதுல கானமும் நுத்தியமும் இவைகளுக்கெல்லாம் ஆண் வர்க்கங்களுக்கு தான் ரொம்ப அழகா இருக்கும் சொல்றேன். அதுல பும்ஸ் கோகில அபிலாபாச்சு அந்த கோகில அபிலாபங்கள் இல்லையா. மனோஜானி அம்பராணிக்க, அம்பராணினா உயர்ந்த வஸ்திரங்கள், பூஷணானி அதி சுப்ராணி கந்தாட்யம் சாதுலேபனம், வீணா வேணு மிருதங்கானாம் ஸ்வனைஹி ஆபூரிதானிஷ. வீணா வேணு மிருதங்காதிகளான ஸ்வனம்னா அவைகளால ஏற்படக்கூடியதான அதி சந்தோஷகரமான துவனி, அவைகளால அந்த லோகமானது எப்பவும் பூரிதான். ஏதான் என்யானிச்ச உதார பாக்கியம், ரொம்ப உதாரமான பாக்கியத்தை உடையவர்களுக்கு மட்டுமே போக்கியமாக இருக்கக்கூடிய இப்படிப்பட்ட இதுவும் இன்னும் பிற பல போகங்களை நிறைந்திருக்கக்கூடியது பாதாளாதி லோகங்கள். தைத்திய உரகைச்ச புஜ்யந்தே பாதாளாந்தர கோச்சரைஹி பாதாளானா மதஸ்தாத்தே விஷ்ணுர்யா தாமசீதனு சேஷாக்கியா யத்குணா அன்னுக்தும் ந சக்தாக தைத்திய தானவா. யோனந்த பட்யதே சித்தைஹி தேவோ தேவர்ஷி பூஜிதः சஹ சகஸ்ரசிராः வியக்தः ஸ்வஸ்திகாமர பூஷணः. இப்போ இந்த பாதாள லோகங்களை பத்தி நிறைய உதாரணமா வர்ணிச்சாச்சு. இந்த பாதாள லோகங்களுக்கு கீழே இதோட லோகங்கள் முடிஞ்சு போச்சு. இதுக்கு கீழே அண்ட கடாகம் வரையும் இந்த பிரம்மாண்டத்துக்கு மேலே இருந்து இந்த இந்த லோகங்கள் 14 லோகங்கள், மேலுள்ள 7 லோகங்கள் சொல்ல போற இந்த 14 லோகங்களையும் தன்னுடைய சிரசை தரித்துக் கொண்டு இல்ல பாதாளனாம் அஜ அதர்ஷ அதர்ஷன் அதுக்கு கீழே அஸ்தே விஷ்ணுர்யா தாமசீதனுகும். பரம சத்துவமயமான பகவான் ஜெகத் வியாபாரத்துக்காக ஒரு ராஜசமான தனு, ஒரு தாமசமான தனு, ஒரு சாத்விகமான தனு, 3 தனுக்கள், இது 3 வியூகம். இந்த வியூகத்துல பகவான் ஜெகத் வியாபாரத்துக்காக ஜெகத்துடைய சிருஷ்டிக்கு அவனுக்கு ஒரு ராஜசி தனு அவசியம் இல்லையா, அவனேதான் சிருஷ்டி பண்ணியாகும். அது மாதிரி ஜெகத்துடைய ரட்சணத்துக்கு ஒரு சாத்விக தனு, ஜெகத்துடையதான சம்ஹாரத்துக்கு பிரளயத்துக்கு ஒரு தாமசி தனுகுன்னு எடுத்துருக்காரு. அவைகள்ல ஒன்னதான் அந்த தாமசி தனுகு சங்கரசன் சொல்லக்கூடிய ஆனந்தம்னு சொல்லக்கூடிய ஆதிசேஷனானவன் இல்லையா. பகவான் அந்த ரூபமாக கீழே இருந்து இந்த 14 லோகங்களையும் பிரம்மாண்டத்தை தாங்குறான் இல்லையா. இது பாதாளான மதஸ்தாஸ்தே விஷ்ணுவோவியா தாமசி தனுகு சேஷாக்கியா, சேஷம்னு சொல்லக்கூடிய அந்த தனுவானது எக்குணா மொத்தம் சக்தாக தேவதானவாக இல்லையா. அசுரர்களாகட்டும் தேவர்களாகட்டும் இல்ல தைத்திய தானவாக அப்படி ஏஷ குணான் மொத்தம் ந சக்தா சேஷாக்கியா எக்குணான் மொத்தம் ந சக்தா தைத்திய தானவாக. யோனந்த பட்டியதே சித்தைஹி தேவோ தேவனை விபூஜிதா. அதனால யாராலையும் இவருடைய குணங்களை சொல்லி முடிக்க முடியாத காரணத்தாலேயே இவருக்கு அனந்தன் என்று பெயர். அனந்தகான நதித்தியதே அனந்தா. எவனுடையதான குணங்களுக்கும் எவனுடையதான பிரபாவங்களுக்கும் சொல்லி முடிக்க முடியாததான முடிவு கிடையாதோ அதான் அந்த காரணத்தாலேயே இவர் அனந்தன் என்று படிக்கப்படுகிறார். அவர் 1000 பணாபணங்களை உண்டதான இல்லையா. பணாபணங்கள் நல்லா விரிந்ததானே இல்லையா. 1000 சிரசுகளை உடையதாக 1000 தமிழ பணம்னு சொல்லுமே, அதுதான் சமஸ்கிருத பணம் இல்லையா. பணாபணம் தெரியாதுங்க கேட்கணும். அவர் ஒரு சட்டரூட்டியா இருக்காரு. அவர் ஆட்சியர்
அவர் தெரியல, அவர் தான் இந்த சங்கரண பிரத்யும்ன அனுருத்தாதிகள் எல்லாம் சிருஷ்டிக்காக எடுத்துக்கொள்ளப்பட்டது ரூபங்கள்லாம் இவைகள்லாமும் விஜயானாதிபாதேவா தது அப்பிரதிஷேதா அப்படின்னு சொல்றான். வாசுதேவ சங்கரண பிரத்யும்ன வாசுதேவரத்தால் சங்கரண பிரத்யும்ன அனுருத்தாதிகளுக்கெல்லாம் இல்லையா இவர்களெல்லாம் கூட பரபிரம்மம், இவர்களெல்லாம் கூட பிரம்மத்துடைய சாட்சாத் ஸ்வரூபம் தான். எதனால விஜயானாதிபாதேவா இல்லையா, விஜயானம் ஆதி ஜெயதி விஜயானாதி. விஜயானம்னாக்க என்ன, சர்வஜத்வாதி குணம் சித்தத்துவம். ஆதி அப்படின்னா ஜெகத்காரணத்துவம். ஆதினா இந்த பிரபுத்தி, அந்த ஆதினா ஆதி முதலிய அர்த்தம் இல்ல. ஆதினா ஆதா பக்ஷணை என்ற தாத்துனால நினி பிரதியம் நினி பிரத்தியம் போட்டு ஆதினா எல்லாத்தையும் சாப்பிட்றவன் அர்த்தம். எல்லாத்தையும் சாப்பிட்றவனா பிரளயகர்த்தான்னு அர்த்தம் இல்லையா. பிரளயகர்த்தாங்கிறதான ஜெகத்தினுடைய சிட்டி ஸ்திதி பிரளயாதிகள் எல்லாத்துக்கும் உபலட்சணம் இல்லையா. இவைகள் எல்லாம் உள்ளபடியாலே இந்த சங்கர்ஷ பிரத்யும்ன அனுருத்தாதிகளும் சாட்சாத் பரபிரம்மஸ்வரூபமே. ஆகையினாலே சங்கர்ஷோ நாம ஜீவோ ஜாயதே, சங்கர்ஷாது பிரத்யும்னோ நாம இல்லையா மனோஜாயதே, பிரத்யும்னாது இல்லையா அனிருத்தோ நாம அகங்காரோ ஜாயதேன்னு சொன்னதெல்லாம் அபிமானியாகிற தேவதா விசேஷங்களை சொல்றதே இல்லையா. சங்கர்ஷங்கிறது ஜீவன் இல்லை. அதை வச்சுதானே ஜீவனுக்கு உற்பத்தி சொல்ற பாஞ்சராத்திர சாஸ்திரம் அப்பிரமாணம்னு சொன்னேன் இல்லையா. சங்கராதிகளுக்கெல்லாம் ஆளவந்தார் தான் முதல்ல பண்ணார். அப்புறம் பாஷிகாரர் இது ஒரு அதிகரணமாக அமைத்து உற்பத்தி சம்பவாதிகரணம். பாஷிகாருக்கு முன்னால வரலும் ஆளவந்தார் காட்டின வழியில பாஷிகார் போய் இத பாஞ்சராத்திர பிராமணிய ஸ்தாபகாதிகரணமா பண்ணார். இதுக்கு முன்னால வரலும் எல்லாரும் இல்லையா சங்கரன் சொல்லும். அதோட மற்ற மதத்தவர்கள் எல்லாரும் இத சாக்த மத கண்டனாதிகாரமாக அதிகரணமாக தான் எல்லாரும் பண்ணிருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னால இந்த பச்சு சாமஞ்ச பாசுபத்த மத சைவ மத கண்டனம் பண்ணப்பட்டது இல்லையோ இல்லையா. அதுக்கு அடுத்தபடியா அதே போல கண்டிக்கப்பட வேண்டியதானே சாக்த மதம் தான். உற்பத்தி சம்பவாத்துன்னு ஆரம்பிக்கிற 4 சூத்திரங்கள்னால சாக்த மதம். சாக்தம்ன மதம்னா என்ன, இந்த சக்தி தேவதை இல்லையா, ஸ்ரீ தேவதை இந்த அம்பாள் உபாதிக்கிறாளே அந்த மதத்தை கண்டனம் பண்றதுதான் சூத்திரக்காரர் இந்த 4 சூத்திரங்கள் அமைச்சிருக்காங்கன்னா. இதுக்கு முன்னால பாஷிகாரர் தான் முதல்ல ஆளவந்தாருடைய திருவுள்ளத்துக்கு உட்பட்டு இது பாஞ்சராத்திர பிராமணிய விவஸ்தாபகமான அதிகாரம் நிரூபணம் பண்ணியிருக்காரு. ஆனா என்ன நினைக்கக்கூடாது, இவர் சங்கர்ஷன் பகவான் இல்லாமல் இல்லை, இவர் பெருமாள் தான். அவர் சேஷன் ஆகிற வடிவில் இருக்கார். சேஷாக்கிய பணாமணி சகசிரேன யதா வித்யோதயம் திசா. தன்னுடைய பணாமணி சகசிரேன, பணாமணி சகசிரேனாக்க தன்னுடைய பணங்கள்ல உள்ளதான மணி சகசிரங்களாலே கணக்கற்றதான ரத்னங்களாலே எல்லா திசைகளையும் பிரகாசிப்பித்துக் கொண்டு சர்வான் கரோதி நிர்வீஜானு ஹிதாய ஜெகதோசுரானு மகாகூர்ணித நேத்ரோசோ சதைவ ஏக்க குண்டலா சதா கூர்ணித நேத்ரோசோ எப்பொழுதும் நன்கு உறுத்து விழிக்கப்பட்டதான விழிகளை உடையவராக ஒரே ஒரு காதுல ஒரு மகர குண்டலத்தை மட்டும் ஆபரணமாக அணிந்தவராக. இப்ப கூட செய்யலாம் செய்யலாக கெடுக்க போட்டுருக்கா, ஆவா கெடுக்க போட்டுருக்காங்க ஆசைப்பட்டு முன்பு ஒரே ஒரு காதுல மட்டும் இன்னும் போட மாட்டேங்கிற. இது கூட இப்ப புதுசா வந்தது இல்லை, எல்லாமே பழசுதான் திரும்பி வருது. இந்த சங்கர்ஷன் ஆகிற ஆதிசேஷ பகவான் பூமியை தாங்கிற விஷ்ணு ரூபமாக இருக்கு, விஷ்ணுவனுடைய ரூபமாக இருக்கிற சங்கர்ஷனர் இருக்காரு. இவரும் காதுல இல்லையா ஒரு காதுல இல்ல மகர குண்டலத்தை தரிசின்றவராக இருக்கார். சதைவ சதா ஏகைவ குண்டலக. அதுடைய கிரீட்டி சந்தரோ பாதி இல்லையா சாக்னிகி ஸ்வேத இவாச்சலா இல்ல கிரீட்டி சந்தரோ பாதி.
கிரீட்டி கிரீட்டம் தரித்தவராக, சந்திரஹ உயர்ந்த புஷ்பமாலையை தரித்தவராக, பாதி சாத்வி ஸ்வேத இவாச்சலஹா நல்ல வெண்மையான திருமலையை போல இருக்க. சங்கரனுடைய ரூபமானது நல்ல வெண்மையான ரூபம். அப்படி வெண்மையான ரூபத்தை உடைய அகலம் போல மலை போல இருக்க. நீலவாசா மதோத்சிக்தா ஸ்வேதஹாரோபசோபிதா சாப்த கங்கா பிரவாகோசௌ கைலாசாத்ரி ரிவாபரஹா. நீலவாசா, நீலவாசான அந்த நீளமான வஸ்திரத்தை உடுக்கிறது. அது பெருமாளுக்கு நம்பி மூத்த கண்ணனுக்கு நம்பி மூத்த பிராணம் வித்தியாசம் போது இல்லையா, கண்ணன் கருப்பா இருப்பார், அதனால அவருக்கு நல்ல வெள்ளை சீதகவாடை. இல்ல நம்பி மூத்த பிரான் வெள்ளையே இருப்பார், அதனால அவருக்கு நீலப்பட்டாடை உடுக்கும். அது மாதிரி இவர் 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 தான் பலராமன் தானே இவர், அதனால இவர் நீலவாசாக நீளமான பட்டாடையை உடுத்தி மதோசித்தகா எப்பொழுதும் நம்ம வாருமின்னு சொல்லக்கூடிய சுரையை இல்லையா மதுவை பானம் பண்ணி கொண்டு அதனால் உச்சித்தராக ஸ்வேத இல்ல ஹாரோபசோபிதா கழுத்துல நல்ல வெண்மையான மணிமாலைகள்லாம் சோதிக்க சாப்ர கங்கா பிரவாகம் இல்லையா, அதாவது நம்ம மேகத்திலிருந்து நேராக கங்கை பிரவகிப்பது போல கைலாச அபரா இல்லையா. கைலாச மலை எப்படி இருக்கும், கௌரவமான வெண்மையான உயர்ந்ததான இல்ல கைலாச பர்வதம் போல ரூபத்தை உடையவராக இவர் இருக்கார். இல்ல லாங்கலாசக்த ஹஸ்தாக்ரோ இல்ல வித்ரன் முசலமுத்தமம் இல்ல லாங்கலாசக்த ஹஸ்தாகிரக. ஒரு கையில லாங்கலம்னா கலப்பை, பூமியுடைய கலப்பைக்கு லாங்கலம்னு பேர். ஒரு கையில லாங்கலம் சொல்லக்கூடிய கலப்பையை பிடித்துக் கொண்டு இன்னொரு கையில முசலம் இல்ல கையில இன்னொரு கையில உலக்கை ஆகிற ஆயுதத்தை பிடித்துக் கொண்டு உபாசதே ஸ்வயம் காந்தியா யோ வாருண்யா மூர்த்தையா. இவருக்கு ரெண்டு பத்னிகள் இல்லையா, ஒருவர் வாருணி இன்னொருத்தர் மூர்த்தின்னு சொல்லக்கூடியதான ரெண்டு பத்னிகளாலே எப்பொழுதும் அனவரமும் சுசூஷ பண்ணப்பட்டு உபாசிக்கப்படுகிறார். கல்பாந்தேய வக்ரேபியா விஷாமல சிகோஜ்வலா. இப்படி எந்த கல்பாந்த காலத்துல எப்போ கடைசியில மகாபிரளயம் உண்டாகிற காலத்துல இவருடைய வாயிலிருந்து புறப்படக்கூடியதான காலாக்னி 100 வருட காலத்துக்கு பூமிக்கு கீழே இருக்கிறதான சேகனுடைய முக்கம் இருக்கு இல்லையா, இதிலிருந்து புறப்படுகிறதான கால அக்னியானது இந்த பூமி அப்படியே வறட்சியாக அடிச்சு இல்லையா, அப்படியே இல்லையா இந்த ஆம ஓட்ட போல. அதுக்கு முன்னால் 100 வருஷங்கள் மழையே பொழியாம இருந்து இந்த பூமியில் உள்ள ஈர சத்து கூறப்படும். இப்படி மேல பிரளயம் வர்ணனம் பண்ண போற 100 வருஷம் மழை இல்லாமல் இருந்து இல்ல 1 வருஷம் மழை இல்லாம கூப்பாடு போடுறோம். அப்படிதான் சொல்றான். கல்பாந்தே பக்ரேபியா பக்ரேபியான அவனுடைய ஆயுத முகத்திலிருந்து விஷாமல சிகோஜ்வலக. ஏற்படுப்பட்ட சங்கர்ஷனாத்மகோ ருத்ரஹ நிஷ்கிராமியத்து ஜெகத்ரயம். இப்படி சங்கர்ஷண பகவானை சரீரமாக கொண்ட அவரிடத்தில் தோன்றினதான தமோ குணமூர்த்தியான ருத்ரன் இருக்கானே, அவன் தான் இந்த ஜெகத்து முழுவதையும் நிஷ்கிரமிய அர்த்தி. இந்த சங்கர்ஷண பகவானிடத்திலிருந்துதான் ருத்ரன் வெளிப்படுறான் இல்லையா. சங்கர்ஷண பகவானிடத்திலிருந்து வெளிப்பட்டவனான நிஷ்கிரமியன வெளிப்பட்டவனான அதிலிருந்து சங்கர்ஷண பகவானிடத்தில் சங்கர்ஷனாத்மகோ ருத்ரஹா நிஷ்கிரமிய ஜெகத்ரயம் அர்த்தி. சர்வ லோகங்களையும் விழுங்குகிறான் பிரளயம். சபிப்ரேகரீபூதம் அசேஷம் சிதி மண்டலம் ஆஸ்தே பாதாள பூதஸ்தா சேஷோ அசேஷ சுராட்சிதா. சமஸ்த தேவர்களாலே அர்ச்சிக்கப்பட்டு ஆராதிக்கப்படுபவனாக இந்த பகவான் பாதாள லோகத்தை இருந்து கொண்டு தன்னுடைய சிரசினாலே இந்த சர்வ லோகங்களையும் சதுர்த்த லோகங்களையும் தன்னுடைய சிரசினால தாங்குகிறார். ஆஸ்தே பாதாள பூதஸ்தா சேஷோ அசேஷ சுராட்சிதா தஸ்ய வீரியம் பிரபாவஞ்ச ஸ்வரூபம் ரூபமேவ நகி வர்ணயிதும் சக்கியம் ஞாதும் சிதசைரபி.
தைத்திய தானவை நம்பித்தும் சக்கியம்னு சாச்சா இப்ப சொல்ற திரிதகைரபி இல்லையா இந்திராதி தேவதைகள் இன்னும் அதுக்கு மேல பிரம்மருத்ராதிகளால கூட இந்த திருவனந்தாழ்வானுடையதான வீர்யம், இவருடைய பிரபாவம், இவருடைய சொரூபம், இவருடைய ரூபம், இவைகள் இல்லையா வர்ணிக்கவோ சரியாக எனக்கு வர்ணனம் எனக்கு விஷயம் புரியும்னா அப்படி தெரிந்து கொள்ள வர்ணிப்பதற்கு மட்டும் இல்ல இவ்விஷயத்தை அறிவதற்கு கூட அவர்கள் யாருக்கு சக்தி இல்லை. சகலா பிருத்திவி பணாமணி இல்லையா சிகாருணா இல்லையா ஆசே குசுமமாலேன கஷ்டீர்யம் வதிஷ்யதி யதா விஜும்பிதே அனந்தோ அனந்தோ இல்லையா மதா குர்ணிதலோச்சன சதா ஜலதி பூரீஷா பூரேஷா சாப்தி தோயா சகானமா. எப்பொழுது இந்த அனந்த திருவனந்தாழ்னா எப்பொழுது உறங்கிட்டு இருக்காரோ அப்ப லோகமானது சீதமான பிரளயமாக இருக்கு. எப்போ சகலாபதி யதா விஜிரும்பதே அனந்தா விஜிரும்பதேன்னு அப்படி மூச்சு தலை ஒரு குலுக்கினார்னாக உடனே ஏதா விஜிரும்பதே அனந்தா மகாபூர்ணிக லோச்சனா சதா கலதி பூரேஷா. அப்புறம் இந்த பூமியில சலனமானது பூமியில இயக்கங்கள் உண்டாகும். அவர் பேசாம தூங்கிட்டு பேசாம இருந்தாருன்னா அப்ப பூமியில ஒரு இயக்கமும் இல்லை, பூமி இல்லையா பிரளயத்தை செய்தது. எப்போ இல்லையா இவர் தன்னுடைய தலையை எதா விஜும்பிதே அனந்தா மகாபூர்ணிக லோச்சனா சதா கலதி பூரே கலத்தின இயக்கங்களை உடையதாகிறது. இந்த பூமியும் சாப்தி தோயாக சகான இவ்வளவு பர்வதங்களையும் இவ்வளவு கடல்களையும் இவ்வளவு காடுகளையும் உள்ளதானே இந்த பூமியானது இந்த திருவனந்தாழ்வானுடைய தலை குழுக்களில் அவர் தலை ஆற்றத்துல இத்தனையும் தங்களுடைய இயக்கங்களை பெறுகிறது. இங்க பெருமாளுடைய திருவனந்தாழ்வான பெருமாளுடைய ரூபம் தான் ஆனந்தன்கிறதானது. அவர் நித்திய சூரியர்களுக்கு ரூபமா ஒரு ஆக்காரத்தோட பரமபதத்தில் இருக்கார். அவர் தான் பெருமாளுக்கு ஆனந்த கருட விஸ்வசேனாதிகள் கூட அந்தந்த காரியங்களை தான் அந்தந்த கைங்கரியங்களை தான் என்னதான் விவசாய கரியங்கள் தான் அவர்களுக்கு விவசாய கைங்கள் தான். இவர் தான் திருமார்க்கு அரண். பெருமாளுக்கு இந்த பாம்பு தான் எல்லாம் சொல்லும்படியாக பெருமாளுக்கு சர்வதேச சர்வகால சர்வாப சூழ்ந்த சர்வவிதமான கைங்கரியம் பண்ணிட்டு இப்படி ஆனந்தமான ரூபங்களோடு சிவை கூட்டத்துல நித்திய தூர்கள் மத்தியில ஒரு பெருமாள் இருக்கிறார். ஏன் அப்புறம் இந்த ஜெகத்தினுடைய சிருஷ்டி பிரளயாதிகள்ல பிரளயத்துக்காக ஷாட்குண்யாது வாசுதேவகா தாய்க்கு பகவான் முக்த போக்கியா. அடுத்தபடியா ஞானம் குணம் என்கிற ஞானம் பலம்ங்கிறதான 2 குணங்களை ஆவிஷ்கரித்துக் கொண்டு சம்ஹாரத்துக்காக நிற்கிற மூர்த்தி இல்லையா பகவான். ஜெகத் வியாபாரத்துக்காக வாசுதேவனான பகவான் தான் 3ஆக விபாகம் பண்ணிக்கிறானே அதுதான் சங்கரச வாசு சங்கரச பிரதிம்ன அனிருத்தாதிகள் இல்லையா அது ஒரு ரூபம். அதுக்கப்புறம் பகவான் அதே சேஷரூபியாக இருந்து இந்த ஜெகத்தை தரிக்கிறது இருக்கு இல்லையா இது ஒரு இதெல்லாம் பகவத் ரூபங்கள் தான். நித்திய சூரியர்கள்லாம் ஜீவாத்மா தான். ஜீவாத்மாக்கள்லாம் நித்திய சூரியர்கள்லாம் பெருமாள் ஆக முடியாது. பெருமாள் நித்திய சூரியா நிற்கிறதா இருந்தா அதை யாரும் தடுக்க முடியாது. ஏன் அது இந்த அது திருமண புத்தகம் போட்டோ ஆமா சுவாமி. அதாவது பெருமாளுக்கு இப்போ அவர் என்ன கேட்கிறார் நித்திய சூரியெல்லாம் ஜீவன் தானு கேட்கிறார். நித்திய சூரியெல்லாம் ஜீவர்கள் தான். அதனால நித்திய சூரியா இருக்கிறவர் பெருமாள் ஆக முடியாது. பெருமாள் வேணா நித்திய சூரியாக இல்லையா அந்த ஆகாரத்தில் நின்று காரியங்கள் செய்யலாம் இல்லையா. பெருமாள் கைங்கிறது பெருமாளால் தான் முடியும்.
எப்படி பெருமாள் இல்லையா அவர் உபதேசிக்கிற திருமந்திரத்தை பெருமாளே சிஷ்யனா இருந்து கேட்டாரோ அது மாதிரி இல்லையா பெருமாளுக்கு பிராப்தியமான சர்வ கைங்கரிய மண்டலத்துக்கு பெருமாளால தான் முடியுங்கிறதுக்காக இல்லையா எல்லாருக்கும் வழிகாட்டும்படியாக திருவனந்தாழ்வானே சொல்லுவா மாமகள் தேவலுக்கு வேற உத்தரவாதம் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு அது மாதிரி பெருமாளுக்கு கைங்கரியத்தையும் பூர்ணமா பெருமாளால் தான் பண்ண முடியும் அப்படின்னு தான் போல இருக்கு. பெருமாளே இல்லையா சேஷரூபியாக நித்திய சூர்கள் மத்தியிலையும் ஒரு ஆக்காரத்தோட இருக்கிறார். அதே பெருமாள் சங்கரசாமி சொல்லக்கூடிய ஜெகத்துக்கு சம்ஹார கர்த்தாவாக அந்த பிரத்யும்ன அனுருத்தாதிகளுக்கு மத்தியிலையும் இருக்கிறார். அதே பகவான் இந்த சேஷ ஆதிசேஷ ஆக்காரத்தோட இந்த பூமியை தாங்கி கொண்டு பூமி கீழையும் இருக்கிறார். இதனால இந்த சேஷம் இல்லையா பெருமாள் இல்லைன்னு இல்லை, இவர் பெருமாளுடையதான ஒரு ஆக்கார விசேஷம். பெருமாளுக்கு இந்த 3-4 வியூகங்களை காட்டும் அனந்தமான வியூகங்கள் இருக்கு. அதுல இது ஒரு வியூக ரூபம். வைகுண்டத்துல பரவாசுதேவனாக இருக்கார். அதுக்கப்புறம் இது 4. அதுதான் சில சமயம் சதுர்யூக பட்சம் திரிவியூக பட்சம் நம்ம சம்பிரதாயத்திலே 2 பட்சம் இருக்கு. சதுர்யூக பட்சம் வாசுதேவ சங்கர்ஷ பிரத்யும்ன அனிருத்தாதிகள் 4 பேரையும், திரிவியூக பட்சம் சங்கர்ஷ பிரத்யும்ன அனிருத்தாதிகள் மட்டும் சொல்றது. இவர்கள் ரெண்டுக்கும் ஒன்னும் வித்தியாசம் இல்லை. இவர்கள் திரிவியூகம் சொல்றதுக்கு ஏன் வாசுதேவன் விட்டார்கள் கேட்டா இந்த வியூக வாசுதேவனுக்கும் பரவாசுதேவனுக்கும் சாத்குண்ய பரிபூர்த்தியாதிகள்ல விக்கிரகாதிகள்ல எந்த வித்தியாசமும் இல்லாத காரணத்தால அதுல இதை அந்தர்பவித்து கீழே 3 வியூகமாக சாதித்தவர்கள் சிலர். இது சுவாமி தத்துவ நிதனாதிகாரத்தில் எடுத்து புறத்தாழ்வான் திரிவியூக பக்ஷர் இல்லையா அவருடைய திருக்குமாரர் பக்தர் சதுர்வியூக பட்சத்தை சேர்ந்தவர் சொல்லி இவர்கள் இது 2க்கும் இன்னும் விரோதம் இல்லைங்கிறதை நிரூபிச்சிருக்கார் இல்லையா. ஏன் வியூகத்துல வாசுதேவன் ஒண்ணு தனியா இவர்கள் சொல்லலன்னு கேட்டா வியூகத்துல உள்ள வாசுதேவன் அந்த பரவாசுதேவனுடையதான அதுக்கு சாந்தோதிதம்னு பேரு, இதுக்கு நித்தியோதிதம்னு பேரு. 2 வாசுதேவர்கள் பரவத்தில் இருக்க பரவாசுதேவனுடைய அது சாந்தோதிதமான ரூபம். இந்த வியூகத்தில் இருக்கிற வாசுதேவன் இருக்காரு இவருக்கு நித்தியோதிதமான ரூபம். ஏன் சாந்தோதிதம் அப்படிங்கிறதானது அந்த பரமபதத்துல பரிபூர்ணமாக எப்போ அந்த சுத்த சத்துவமானது. இதுல கீழே இறங்க இறங்க என்ன கேட்டா சுத்த சத்துவமான அம்சமும் இருக்கும், கொஞ்சம் பிராகிருத அம்சமும் இருக்கும் இல்லையா. வியூகத்தை காட்டிலும் இன்னும் விவோவதார திருமேனிகள்ல இல்லையா இன்னும் கொஞ்சம் சாத்திகாம்சம் குறைவு, இன்னும் கொஞ்சம் பிராகிருதாம்சம் அதிகம் இல்லையா அர்ச்சாவதாரத்துல. அதனால்தான் இல்லையா இந்த பிராகிருதமான அம்சம் அப்ராகிருதமான அம்சம் 2 அதுல வச்சுட்டு இருக்கிறதுனால்தான் பெருமாள் என்ன பண்றான் அனுகூலர்களுக்கு தன்னுடைய அப்ராகிருதாம்சத்தை காட்டுறான், பிரதிகூலர்களுக்கு தன்னுடைய பிராகிருதாம்சத்தை காட்டுறான். வியூகத்தை நித்தியோதிதம் அதுக்கு சாந்தோதிதம்னு பேரு. தென்னாச்சார சம்பிரதாயத்தை இது 2 மாற்றி சொல்றவாளும் இருக்கான்னு சுவாமி சாத்திருக்காரு. அதுதான் நித்தியோதிதம், இதுதான் சாந்தோதிதம் சொல்றவாளும் இருக்கா இல்லையா. தென்னாச்சார சம்பிரதாயத்துல இல்லையா சில கிரந்தங்கள்ல பரமபுரத்தில் இருக்கிற வாசுதேவன் தான் நித்தியோதிதம், இது சாந்தோதிதம் சொல்றா. இல்ல அதுதான் சாந்தோதிதம் சுவாமி பிரமாணங்கள் காமிச்சிருக்கா இல்லையா. மேல இது ஏன் அதுக்கு இதுக்குள்ளதா அதே ரூபம் அதே குணங்கள் எல்லாம். ஆனா வியூகமாக இல்லையா பரமபுரத்துல நீங்க வரும்பொழுது பெருமாளுக்கு பெருமையில கொஞ்சம் பிராகிருதாம்சம் கலந்திருக்கு. அதுக்கப்புறம் ஜிபவத்துல இன்னும் கொஞ்சம் பிராகிருதாம்சமானது இன்னும் கொஞ்சம் அதிகமாகி அப்ராகிருதாம்சம் இன்னும் கொஞ்சம் குறைவா இருக்குது, ரேஷியோ ஏரியா. அதனாலதான் என்னன்னு கேட்டாங்க பெருமாள் என்ன பண்ற அதாவது பிரம்மரூத்ராதிகளுடைய கண்ணுக்கு தெரியணும் இல்லையா, அதுக்காக தான் கொஞ்சம் பெருமாளுக்கு இல்லைன்னா பிராகிருதாம்சம் கலக்க வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா. நம்முடைய இந்திரியங்களுக்கு விஷயமாகணும்னா பிராகிருதாம்சம் இருக்கணும். பிரம்மருத்ராதிகள் கல்வா அவர்களுக்கு கூட பிராகிருதமான இந்திரியங்கள் தான் சுவாமி. அதுக்கு விஷயமாகிற அளவுக்கு கொஞ்சம் பிராகிருதாம்சம் கலந்தவராக வியூகத்தில் இருக்க. ஆமா. அதுக்கப்புறம்
இல்லையா விபவ காலத்து சாமானிய ஜனங்கள் இருக்கா இல்லையா, அவர்கள் அனுகூலர்களுக்கு பெருமாளுடைய அப்ராக்கிரதாம்சம் தெரியுது இல்லையா. சிசுபாலனுக்கும் கம்சனுக்கும் துரியோதனனுக்கும் பெருமாள் திருமையில் இருக்கிற பிராக்கிரதாம்சம் தெரியுது. அக்ரூருக்கும் மாலாக்காரனுக்கும் கோபிகளுக்கும் அப்ராக்கிரதாம்சமே தெரியுது, பிராக்கிரதாம்சம் தெரியல. அப்ப அனுகூல பிரதிகூல விபாகம் பண்ணி 10 அடியவர் தெரியவன் பிறர்களுக்கு தெரிய வித்தகன் இருக்கான் சார். அவதார காலத்துல அப்புறம் அவருக்கு அந்த ரேஷியோ ஜாஸ்தி சொல்லுவேன். ஆமா சுவாமி, இதெல்லாம் கேசி வரதாச்சார் இல்லையா பாஜக பிரமாணங்களை கொண்டு ஒவ்வொரு வியூகத்துல எவ்வளவு சதவீத பிராகிருதாம்சங்கள் இருக்கு இல்லையா, விபவத்துல எவ்வளவு, அர்ச்சையில எவ்வளவுங்கிறதெல்லாம் பிரமாணம் கொண்டு ஸ்ரீபாஞ்சராத்திர வச்சனங்களை கொண்டு கம்ப்ளீட் ஒர்க்ஸ் ஆஃப் கேசி வரதாச்சாரியான்னு ஹைதராபாத்ல பப்ளிஷ் பண்ணிருக்காரு இல்லையா. இவா திருமாளிகை இவ திருதாபுரா வரதாச்சாரிய அவரு பெரிய ஸ்காலர் இல்லையா. அது மாதிரி நல்ல திருஷ்டாந்தம், அது மாதிரி வரமாட்டேன். ஆனா பெருமாள் அது மாதிரி சொல்ல முடியாது இல்லையா. இதையும் அவன் தான் இங்க வந்து அவதாரம் பண்ணி ரட்சிச்சாகணும். அதுதான் வியூபரூபியா இருக்கும்பொழுது பிரம்மருத்ராதிகளுடைய இல்லையா, அது மாதிரி இல்லையா இதுல வரும்பொழுது இல்லையா அந்த லோகத்தில் இருக்கிறதா அந்த காலத்துல உள்ள சகல மனுஷ நயன விஷயத்தாங்கதா அதுக்கு இங்கே வரும்பொழுது இன்னும் கலியுகத்தை கூட வசிக்கக்கூடிய பின்னானார் வணங்கும் சோதின்னு ஆசிக நாசிக விபாகம் வரை எல்லாருக்கும் தெரிஞ்சாகணுங்கிறதுக்காக இப்ப இன்னும் கொஞ்சம் பிராகிருதாம்சம் கூடி அர்ச்சாவதாரத்தை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அர்ச்சாவதாரத்தை பகவானுடைய பிராகிருதாம்சமானது ஆழ்வார்களுக்கும் நம்முடைய ஆச்சாரியர்களுக்கும் அவர்களுடைய அனுகிரகத்தால பற்பலேகம் உள்ள அவர்களுக்கு தெரியுது, அல்லாதவர்களுக்கு என்ன தெரியுது. இதுல இல்லையா சிலா லோகாதி அம்சங்கள்லாம் பிடிபடுறது, இதுல ஒன்னும் வேற பகவானுடைய சுரூபாதிகள் ஒன்றும் தெரியுது. இப்ப வரதை விட என்ன பெருமாளுடைய ரூபத்துல அப்ராகிருதம் கலந்து பிராகிருதம் கலந்து என்னமோ அனர்த்தமா நினைக்க கூடாது. இதெல்லாம் பெருமாளுடைய லீலை. இதெல்லாம் பகவானுடைய லீலா விசேஷம். இந்த பிரகிருதி மண்டலத்துக்குள்ள பெருமாள் என்னென்ன பண்றானோ இதெல்லாம் அவனுடைய லீலா விசேஷம் இல்லையா. பெருமாள் அந்த லோகத்துக்கு இதெல்லாம் பண்ண முடியாது. இந்த லோகத்துக்கு தான் பெருமாள் அதிபதி, அந்த லோகத்துல நித்திய சூரியர்கள் தான் அதிபதிகள். அவர்களுக்கு இல்லையா இல்லையா அதீனமாக தான் பெருமாள் இருக்கணும். அவர்கள் எப்படி விரும்புகிறாரோ அப்படி இருக்கான் பெருமாள். இங்கே எங்கே என்ன பண்றா, நம்ம விரும்புறது எப்படி விரும்ப முடியும். இத மாதிரி அந்த மாதிரி நமக்கு நம்முடைய சம்ஸ்தானத்துக்கு சஜாத்திய சம்ஸ்தானம் இருந்தா தான் நாம விரும்புவோம். அதுக்காக இல்லையா நம்ம போல சரீரம் தெரிஞ்சுட்டு நமக்கு தோன்றும். இப்போ 1ஆம் கிளாஸ் உபன்யாசம் யமாராஜ்ய புராண இவர் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டாக்க, இந்த சங்கர்ஷணர் இருக்காரு, இந்த சேஷனாகிற பகவான் இவர் தான் ஜோதிஷ சாஸ்திரத்துக்கு பிரவர்த்தகன். பகவான் இந்த ஆகாரத்தில் இருந்து கொண்டுதான் சர்வ சாஸ்திரங்களுக்கு பிரவர்த்தகன் பகவான் தானே. நாவிலுள் நின்று வளரும் ஞான கலைகளுக்கெல்லாம் ஆவியும் ஆக்கையும் தானே அழிப்போடு அழிப்பும் அவனை. எல்லா சாஸ்திரங்களுக்கும் பகவான் தான் பிரவர்த்தகன், எல்லா சாஸ்திரங்களுக்கும் பகவான் தான் நிவர்த்தகன் இல்லையா. அந்தந்த சாஸ்திரத்துக்கு அதிகாரிகள் உள்ள காலத்தை அந்தந்த சாஸ்திரத்தை பிரவர்த்திப்போம் இல்லையா. அதிகாரிகள் இல்லையா துர்லபமா போன காலத்துல அந்த சாஸ்திரங்கள்லாம் அந்த அதிகாரிகளுடையதான அஞ்ஞானத்தால பிரமத்தால மாசுண்டு போகாமல் அவைகள் எல்லாம் தன்னிடத்தை உபசம்ஹரித்து வச்சிருந்தோம். ஏன் இந்த யோகத்தை நான் தான் முன்னால விவசாயத்துக்கு சொன்னேன், விவசாயம் மனுவுக்கு சொன்னேன், மனு விஸ்வாசுக்கு சொன்னார் இல்லையா. நடுப்புற அந்த சாஸ்திரமானது இல்லையா அதுக்கு இல்லையா அதிகாரிகள் இல்லாத காரணத்தால் உபசம்ஹரித்தேன், இப்ப உனக்கு சொல்றேன் அப்படின்னு அர்ஜுனன் சொல்ற மாதிரி. சகல சாஸ்திரங்களுக்கும் பிரவர்த்தகன் பகவான் தான். வேற யாரும் சாஸ்திரம் பிரவர்த்தனம் பண்ண முடியாது. மற்ற யாரும் சர்வஜர்கள் கிடையாது. மற்ற எல்லாரும் ஆச்சாரியத்துல வாசித்து தான் ஞானவான்கள் ஆக முடியும். பகவான் உத்தம சர்வஜன், அதனால அவன் உத்தம சர்வ சாஸ்திரங்களையும் பிரதம பிரவர்த்தனம் முதலா பிரவர்த்தனம் பகவான் தான் பண்ணணும். அந்த வகையில இந்த ஜோதிஷ சாஸ்திரத்தை பகவான் என்ன ரூபமாக இருந்து பண்ணான்னா
இந்த சங்கர்ஷண ரூபியாக இருந்துதான் இத தமிழ்ல தரித்திருந்தேனாக தாராகண போர் விரித்திருத்த வெண்ணாக துணைன்னு சாதிக்கிறார். இதுக்கு எண்ணாக துணைன்னு என் நாகம்னா சொல்ல வெண்ண அதான் பகவான் இந்த சேஷரூபியாக இருந்துதான் இந்த ஜோதிஷ சாஸ்திரத்தை பிரவர்த்திப்பிக்கிறார். இந்த ஜோதிஷ சாஸ்திரத்தை யார வந்து கேட்டார் அப்படின்னு கேட்டாங்க, யமாராஜ்ய புராண ரிஷி கர்கா இல்லையா ஜோதிஷி தத்துவத்தா இல்ல ஜாதவான் சகலம் செய்வ நிமித்த படிதம் பலம். இது மட்டுமில்லாம இந்த ஜோதிஷ சாஸ்திரத்தை இவரிடத்திலேதான் கர்கர் என்கிற புராணம் என்னடி அறிய அதான் இருக்கிறீங்க முடிஞ்ச உடனே அது வரலாறு பஞ்சாசத்துல இருக்கு. அது வரலாறு பஞ்சாசத்தை சுவாமி காய்ச்சிருக்கிறதுக்கு காரணமே என்னன்னு கேட்டா, ஏற்கனவே அந்த இடத்துல தென்னாச்சார சம்பிரதாயத்தில் நம்மளுக்கும் சாந்தோதிதம் நித்தியோதிதம் ரெண்டு வாசுதேவ ஸ்வரூபத்துல எது சாந்தோதிதம் எது நித்தியோதிதம் என்ற சம்சயம் உண்டான காரணத்தால அதை நிர்தாரணம் பண்றதுக்கு தான் வரலாறு பஞ்சாசத்துல ஸ்லோகம் எடுத்திருக்கேன். விட்டுக்கலாம், நாளைக்கு மாமா கொண்டே அதனால இந்த பகவானை ஆராதித்துதான் இந்த சங்கர்ஷண பகவான் ஆராதித்துதான் புராண ரிஷியான கர்கர் அவர்கிட்ட ஜோதிஷ சாஸ்திரத்தை தற்பதா கற்றார். அது மட்டும் இல்ல நிமித்த படிதம் பலம் இல்லையா, நிமித்தம்னா இல்ல அந்த பசுபக்திகள் மற்றும் உள்ள இவைகளை நிமித்தமாக கொண்டதானே இல்ல பலன் சொல்லக்கூடியதானே இல்லையா இந்த சகுன சாஸ்திரம் இருக்கு இல்லையா, அதையும் அவர்களுக்கு தான் கர்காச்சாரியர் கற்றார். ஜோதிஷத்துல மிக புராதன சமீத ஆரியப்பட்டவர்களாம் தாத்தா விருத்த கர்கர்னு பேர். அந்த விருத்த கர்கருடைய சமீதை தான் முதல் ஜோதிஷ சமீதை இல்லையா. அந்த விருத்த புராண ரிஷியானவர் இல்லையா இவரிடத்துலதான் எதுக்கு விருத்த கர்கர் அவர் எதுக்கு புராண ரிஷி அதுக்கு வேற புராணத்தில் சொல்லப்படாத சில ரிஷிகளும் வேற ஒரு கர்கர் இருந்தா அந்த கர்கர் இவர் இல்ல, இவர் புராண ரிஷின்னு சொன்னா விருத்த கர்கர்னு சொல்லப்பட்டதானே விருத்த கர்க சம்ஹிதையினே பேரு. அந்த விருத்த சப்தமானது புராண பிரசித்தம் இருக்கும். அந்த கர்கர் என்கிற புராண ரிஷியானவர் எந்த திருவனந்தாழ்வான ஆசிரியித்து ஆராதித்து அவனுடைய ஜோதிஷ சாஸ்திரத்தை தத்துவதாக உள்ளபடியான ஜோதிஷ சாஸ்திரத்தையும் நிமித்த படித்தமான பலன்களுடையதான சகுன சாஸ்திரத்தையும் அதுதான் நிமித்த சாஸ்திரம் பேரு, அதையும் கற்றாரும். தேனேயம் நாகவல்யேன சிலதா விதிர்தாமகி விபர்த்தி மாலாம் லோகானாம் சதேவாசு இது ஸ்ரீ விஷ்ணு மகாபுராணே தித்தீய அம்சே பஞ்சமோத்தியாய. இப்படி இல்லையா இந்த பூமிக்கு கீழே இருக்கக்கூடியதான சப்த லோகங்களுடையதான பாதாள லோகங்களுடைய வர்ணனம், அந்த பாதாள லோகத்துக்கு கீழே இருந்து சர்வத்தையும் தாங்கக்கூடிய திருவனந்தாழ்வானாகிற பகவானுடைய அபர ரூபமாகிற சங்கர்ஷண பகவானுடைய ரூப வர்ணனத்தையும் இதை கொண்டு இந்த சதுர்த்தாத்தியாய பஞ்சமாத்தியாயமானது உபசம்ஹரவான். இதுக்கு மேல 6வது அத்தியாயத்துல ததச்ச நரகாதிப்ர பூவோத சலிலஸ்ய பாபினோ ஏசு யா பாத்தியந்தே தத்சுனுஷ்வ மகாமுனே ரௌரவ சூகரோ ரோதா தாளோ விசதனஸ்ததா மகாஜ்வால சப்தபும்போ லவணோத விலோகிதः ருதிராம்போ வைதரணிः கிருமிஷः கிருமிபோஜனः அதிபத்திர வனம் கிருஷ்ணः லாலாபக்ஷஸ்ய தாருணः யதா பூயவः பாபோ வன்னிஜ்வாலோ சிராः சந்தம்ச காலசூத்ரஸ்ய தமஸ்ய அபிஜிரேவச ஸ்வபோஜனோ தா பிரதிஷ்ட அப்பிரதிஷ்டः சாப்ரதிச்ச சதாபரः இத்யேவ மாதயச்சான்யே நரகாः பிருஷதாருணாः. ஆமா இல்லையா, அதாவது பாதாள லோகத்துக்கும் பூமிக்கு நடுப்புற ஜலம் கிடையாது, சமுத்திரம் நடுப்புற கிடையாது. நான் தான் சொல்லிருக்கு இல்லையா 7
10,000 அடி யோஜனை உயரம் உள்ளதான 7 பாதாளாதி லோகங்களும் அப்படியே பூமியோட சேர்ந்து இருக்கு. அதனாலதான் அந்த பூமியுடைய உச்சாயம், பூமியுடைய உயரம்னு சொல்றேன். இது எங்க பூமி வரும்? பூமி எடுத்து எடுத்தாக்க சென்ட்ரல் எடுத்துதான் இருக்கும். சொல்றது அந்த மறுபடியும் பூமி இருக்குது, அந்த மறுபடியும் பூமி இருக்குது. எந்த இடத்துல? ஆப்போசிட் டைரக்ஷன் பூமி தானே இருக்கு. நம்ம எந்த இடத்துக்கு ஆப்போசிட்ல என்ன இருக்கு? இப்ப இருக்கிற இடத்துக்கு எத்தனுடைய ஒரு பாகம் தான் இல்லையா? இன்னும் கண்ணுக்கு தெரியாத எல்லாம் சேர்ந்துதான் எடுத்து. இப்ப இதுதான் எடுத்துன்னு நமக்கு தெரிஞ்சது எடுத்துனால இதை எடுத்துன்னு சொல்ல சுவாமி. எனக்கு இப்ப நாம வாழற எத்தனுடைய ஒரு பாகம் தான் நமக்கு கண்ணுக்கு தெரியுது எடுத்து. அதனால இவ்வளவுதான் எடுத்துன்னு இல்லை. நாகலோகம்லாம் இதுக்கு கீழே இருக்கு, அதெல்லாம் எர்த்து இல்ல இல்லையா? எர்த்துக்கு கீழே இருக்கிற லோகங்கள் இல்லையா? அதான் 7 மாடி கட்டடம் போல இல்லையா? 10,000 அடி உச்சாயம் உயரம் உள்ளதான 7 லோகங்கள் இந்த பூமிக்கு நேர் கீழாக இருக்கு இல்லையா? பூமிக்கு கீழே முதல் 10,000 யோஜனை உள்ளது அத்தலம், அதுக்கு கீழே அடுத்த 10,000 யோஜனை உள்ளது விதலம், அதுக்கு அடுத்த கீழே 10,000 யோஜனை உள்ளது சுத்தலம், அதுக்கு கீழே உள்ளது இல்லையா? இப்படி இல்லையா? பாதாள லோகங்கள் 7 லோகங்கள் இது கீழே இருக்கு. பூமியை சேர்க்காம இதுக்கு கீழே இருக்கிற 7 மாடிகளும் ஒரு திருஷ்டாந்தத்துக்கு சொல்லிட்டு சுவாமி அவர் சாட்சிருக்காரு. உடனே 7வது மாடி 8வது மாடி 9வது மாடிலாம் இல்ல இல்ல. அதாவது 10,000 யோஜனை உள்ளது ஒண்ணுக்கு மேல ஒண்ணு அடுக்கி வச்ச மாதிரி இருக்குங்கிறதுக்கு ஏதோ இப்ப நாம பார்த்த திருஷ்டாந்தம் ஒண்ணு சொல்றோம். அவ்வளவுதான். இவைகளுக்கு அதனால இந்த பூமிங்கிறது எது வரலும் பூமின்னு பேரு. சப்த லோகங்கள் சொல்லும் பொழுது இந்த பூமிக்கு கீழே உள்ள லோகங்களும் பூமி சப்தத்தில் அடக்கம். ஏன்? ஏன்னா இவைகள் ஒரு யூனிட்டா இருக்கு. அதனால இந்த பாதாள லோகங்களோடு அடங்கினதான பூமிக்கு கீழே சமுத்திரம் இருக்கு. திரும்பி அந்த சமுத்திரத்துக்கு கீழே இந்த நரக லோகங்கள் இருக்கு. இந்த யாரு? ஆமா ஆமா. ஏன் சரி சேஷரூபியா இருக்கிற அவர் பாதாளத்தை தான். அதனால அவர் பாதாளத்துக்கு கீழே தான் இருக்க இல்லையா? முதல்ல பகவானுடைய ஆதார சக்தி, சமஸ்த ஆதார தர்ம தத்துவ ஆதாரமா இருக்கக்கூடிய விஷ்ணு சக்தி இருக்கு இல்லையா? அதுதான் கீழே இருக்கு. எல்லாரும் அதுக்கு கீழே ஒண்ணும் இல்லை. ஏன்னா அது சொபர நிர்வாகம். மற்ற வஸ்துக்கள் எல்லாம் அது ஒன்ன தரிக்கிறதுனா அதை தரிக்கிறதுக்கு ஒண்ணு வேணும். பகவானுடைய சர்வ ஆதாரபூதமாக இருக்கிற பகவானுடையதான விஷ்ணு சக்தி பராப்ரோக்தான் சொல்லக்கூடிய சமஸ்த ஆதாரமா இருக்கக்கூடிய விஷ்ணு சக்தி தான். அதுதான் ஆதார சக்தி தான் கீழே. அந்த ஆதார சக்தி கீழே வேற ஒண்ணும் இல்லை. ஏன்னா வேற எதுவும் தேவையில்லை. விஷ்ணு சக்தியானது தன்னையும் தரித்துக் கொண்டு தனக்கு மேல உள்ள சர்வத்தையும் தரிக்கக்கூடிய அந்த ஆதார சக்திக்கு மேல பகவான் திரும்பியும் கூர்ம ரூபியாக இருந்துட்டு இந்த ஜெகத்து இந்த சமஸ்த பிரம்மாண்டங்கள் லீலாதிபூதி முழுவதையும் தரிக்கிறான். அதுக்கப்புறம் அனந்தமான பிரம்மாண்டங்கள் இருக்கு இல்லையா? ஒவ்வொரு பிரம்மாண்டங்களுக்குள்ளயும் அதுக்குள்ள தான் அனந்த ரூபியாக, அதுக்குள்ள தான் சேஷ ரூபியாக இருந்து அதுல உள்ள 14 லோகங்களையும் தான் சிரசில் தரிக்கிறான். பாதாள லோகத்துக்கு கீழே இல்லையா? ஒரு ஊர்ல எல்லாம் கடத்துல ஜலம் இல்லைன்னாக்கா என்ன சொல்லுவா? கடந்த ஜலம் இருக்கானா இல்லையா? ஆதிசேஷன் சிரசில் இருக்கும்பா. ஏன் எங்க ஊர்ல உங்களுக்கு தெரியாது.
கிணறு ஜலமேல ரொம்ப அடியில போயிடுச்சுன்னா இல்ல குடம் ஒல்ற அளவுக்கு இல்லைன்னாக்க கிணறு ஜலம் இருக்கு, அது சிரசுல இருக்குன்னு சொல்லுவான். ஆதிசேஷன் வந்து பாதாளம் தாங்கிட்டு இருந்தா அந்த நரகம் அது அவருக்கு கீழே இருக்க, இதுக்கு நடுவில் இருக்க. எது இருக்கு? நரகம் அவருக்கு கீழே இருக்க நரகம், பாதாளமும் அவருக்கு நடுவில் இருக்க. அதான் நான் நரகலோகங்கள் இல்லையா, அதுவும் பகவானுடைய நரகலோகத்தை பகவானுடையதான அச்சிந்தியமான சக்தி தான் தாங்கிறது. ஏன் ஏன் ஏன்னா அப்ப பாதாள லோகத்துக்கு கீழே இருக்கான்னு சொல்லியிருக்கு. அப்ப பாதாள லோகத்துக்கு கீழே எவ்வளவு கீழேன்னு பார்த்தா ஒருவேளை நரக லோகங்களும் சேர்த்து இல்லையா அதுல வந்துதான் தெரியணும். ஏன்னா பாதாள லோகத்துக்கு அப்படியே சாட்சாத் கீழேன்னு சொல்லல, பாதாள லோகத்துக்கு கீழே. ஏன்னா அதனால நரகலோகமானது எங்க இருக்கு இல்லையா, அந்த பூமிக்கு கீழே சமுத்திரத்துக்கு கீழே இருக்கக்கூடியதான நரகலோகங்கள். ஏன் ததச்ச நரகாதிப்ர புவோதஹா புவஹா சலிலஸ்கிட்ட அதஹ. புவஹான பூமி இல்லையா, அதோட சலிலஹான சமுத்திரம், இவைகள் ரெண்டுக்கும் கீழே இருக்கிறது நரகானாம லோகாக. அந்த நரகலோகத்துக்கு யார் பிரஜைகள் அப்படின்னு கேட்டா பாபினோ ஏழு கச்சந்தி. நான் கூட நான் சொல்றேன், பாபினோ ஏழு யாச்சியந்த பாத்தியந்தை பாத்தியந்தன்னு விழு இல்ல தள்ளப்படுகிறார்கள். பதவி அப்படிங்கிறது அது பிரயோஜ்ய இல்லையா, பாத்தியத்தை அப்படின்னாக்க தள்ளப்படுகிறான் இல்லையா, விழுகிறான் வீழ்த்தப்படுகிறான். வீழ்கிறாங்கிறது தன்வினை, வீழ்த்தப்படுகிறாங்கிறது விரஞ்சினை இல்லையா. அந்த சாத்திர பாப்பினஹா பாத்தியந்தை இல்லையா, பாப்பிகள் அதுல அந்த நரகங்கள் வீழ்த்தப்படுகிறார்கள். பாப்பினோ எத்த பாத்தியந்தே தான் சுனுஷ்வ பாத்தியந்தேன பாத்தி அந்தேன்னு பிரிக்கூடாது. பாத்தியந்தேன பதந்தின விழுகிறார்கள், பாத்தியந்தேன வீழ்த்தப்படுகிறார்கள். பாத்திகள் எல்லாம் எந்த இடத்துல வீழ்த்தப்படுகிறார்களோ அந்த நரகம் இல்லையா. தனுஷ்வமனே ரௌரவ சுகரோ ரோதா காலோ விஷசனஸ்ததா. முதல்ல இல்லையா ரௌரவா இல்லையா உருவு என்று சொல்லக்கூடியதான ஒரு விலட்சணமான வராகம் இல்லையா, அந்த தற்கிருத பீடாத்மகமான லோகம். எனக்கு திருக்குறள் சட்டநேசம் சொன்னதால இந்த ஜனகத்தை பற்றி வரல. அது சொல்லி சாஸ்திரத்தை சொல்லி திருக்குறங்குடி மலைமேல இல்லையா, மலைமேல் நம்பின சன்னிதியில நரக்கத்துல நடக்கிற எல்லாம் ஓசைகள்லாம் அங்க கேட்கும்னு சொல்றாங்க. போய் சொல்ல மாட்டான், யமப்பட்டாங்க கூப்பிடு. ஏன்னா மகேந்திர பர்வதத்தினுடைய அருகில கூப்பிடு தூரத்தை நரக்கலோகம் இருக்குன்னு சொல்றதுனால அதுதான் மகேந்திர பர்வதம்ங்கிறது நிரூபித்தமானதுனால. அதனால இப்ப கூட இல்ல மேல அட்டக்கால் கூட தங்க மாட்டாங்க, சாயங்காலம் இறங்கி வந்துடுவா, திரும்பி பின்னால்தான் மேல மேல ஏறி போவா. மேல மேல ராத்திரி யாரும் இருக்க மாட்டான். ஜீப்ல போயிட்டு வந்துருவா. அதுக்கு ரேஞ்சர்ல இல்லாத கூட ரேஞ்சர் பர்மிஷன் கொடுத்தா கூட இருக்க மாட்டான். அது போல பாத்தினோ ஏழு பாத்தியந்தே கற்றுவான். முதல்ல இந்த 21 நரகங்கள் சொல்றார். 21 நரகங்களுக்கும் பெயரும் இல்லையா, அந்த பெயர் காரணம் ரௌரவஹா ருரு அப்படின்னு சொல்லக்கூடியதான இல்லையா ஏகசிருங்கமான ஒரு மகாவரா
அது என்ன பண்ணும்? தற்பீடாக்கிருதமான இல்லையா அந்த பீடாக்கிருதாத்மகமான லோகம் இருக்கு இல்லையா, எந்த இடத்துல பாத்திகளை அந்த ஏகசிருங்க மகாவராகமானது இல்லையா தன்னுடைய கொம்புகளால் குத்தி கிழித்து அவர்கள் சரீரத்தை இல்லையா பிடிச்சு போடுமோ, அந்த அப்படிப்பட்ட வேதனையை நிச்சயம் அனுபவிக்கிறதான லோகம். அது ரௌரவம்ங்கிற நரகம் இல்லையா. ரௌரவஹா இல்லையா சூக்கரஹா இல்லையா, அந்த ருதுங்கிறதான இது. அடுத்தது வராகம் இருக்கு இல்லையா, அந்த வராகம் கோரை பொருட்களால நித்திய கிழித்து தற்கத பீடாத்மகமான லோகம் இல்லையா சூக்கர லோகம். அப்புறம் இல்லையா ரோதகா இல்லையா ருத்யதே சரோதகா இல்லையா. ருத்யதே அப்படின்னு அர்த்தம், எந்த இடத்துல மேல் இருக்கிறவர்கள் மேல் நகர முடியாம ரோதம். ரோதம்னாக்க தடை. அந்த லோகத்துக்கு இல்லையா ரோதகா இல்லையா. ருத்யதே சரோதகா எத்த ருத்யதே ருத்யதேன்னு அர்த்தம் இல்லையா, அதாவது தடுக்கப்படுறது இல்லையா. கையனா வீட்டு சோமம் இல்லாம கையை நீட்ட முடியாது இல்லையா, காலை கொஞ்சம் வீட்டு வச்சுக்கலாம்னா காலை வைக்க முடியாது. அப்படி எல்லாம் தடைப்பட்டு ஒருத்தர் அப்படியே இல்லையா ஸ்ட்ரீட் பண்ண மாதிரி இருக்கிற லோகம். அது அப்படிப்பட்டதான இல்லையா வேதனையை கொடுக்கக்கூடியது ரோதம்ங்கிறதான ருத் இல்லையா ஏற்ற ருத்யதே சரோதா. அப்புறம் தாளம், தாளத்ருமாத்து பாத்தனம். தாளத்ருமம்னு அர்த்தம் மிகப்பெரியதான ஒரு பனைமரம். அந்த பனைமரத்தை ஏற்றி ஏற்றி அதுல இருந்து கீழே தள்ளிட்டே இருக்கிறது. எலும்பு எலும்பு எல்லாம் இல்லையா நிச்சயம் முறிஞ்சு தினம் தாளத்ருமாத்து பாத்தனம். அதுதான் தாளம்ங்கிறதா நரகம் இல்லையா. ரௌரவா சூக்கரோ ரோதகா தாளோ விசசனஸ்தா இல்லையா. விசசனமானது என்னன்னு கேட்டா நெருக்கி வச்சு இவருடைய ஒவ்வொரு அங்கங்களா கழித்து எடுப்பார்கள், திரும்பி பொறுத்தவர்கள், திரும்பி கழிப்பார்கள். இதெல்லாம் விஸ்வஜித்தர் பண்ணியிருக்க வியாக்கியானம் நான் சொல்ல, நம்மளா ஒண்ணு சொல்லிட்டு தப்பிக்க முடியாது. அதான் யாத்தனா சரீரம். அது சொர்க்கத்துக்கு சோமராஜ சரீரம் போல நரகத்துக்கு யாத்தனா சரீரம். இந்த சரீரத்தெல்லாம் கொண்டே போட்டா ஒரு நாளுக்கு ஒரு தடவை வெட்டி போட்டோம்னா அப்புறம் வந்துருக்கு. அதனால எத்தனை தடவை வெட்டினாலும் இந்த உயிர் போகாம திரும்ப திரும்ப அந்த சரீரத்தை அந்த அவயவங்களை சேர்த்து திரும்ப திரும்ப வெட்டு வரும் இல்லையா. இதுதான் இல்லையா விஷதனம். விஷதனம்னா என்னதான் யாகத்துல சாகபசுடைய தலையை வெட்டுறதுக்கு தான் விஷதனம்னு பேரு. அதனால விஷதனம் விசிதமான சேதனம். தாரகா. அடுத்து கரபத்ராதினா இல்லையா தீக்ஷ்ண சஸ்திரேன சேதனம் விஷதனா இல்லையா. கரபத்திரம் இல்லையா, கரபத்திரம்னு எடுத்தோம் அந்த பனை ஓலை இருக்கு இல்லையா, இந்த பனை ஓலை கூர்மையா தீட்டினா கத்தியில அதுகிட்ட ஒண்ணுமே பண்ண முடியாது இல்லையா. நன்கு தீட்டப்பட்ட கூர்மையாக்கப்பட்ட பனை ஓலைகளாலேயும் தீவிர சஸ்திரங்களாலேயும் சரீரத்தினுடைய அங்கங்கள் சேதிக்கப்படக்கூடியதான லோகம் விஷாதான லோகம் இல்லையா. அடுத்தபடியா மகாஜ்வாலா தப்த கும்பகா இல்லையா. முக்தோஷா வன்னிரதா இல்லையா சேதே சந்திராத்திய நிர்வൃத்தி நிச்சித்தோ மகாஜ்வாலா என்ற தைல கும்பேஷு பட்சியந்தே. தைல கும்பங்கள்ல பெரிய பெரிய எண்ணெய் சக்திகள்ல இல்லையா, அதுல அக்னியானது கீழே வச்சு கொடுத்த அந்த அக்னி சம்யோகம் இருக்கு இல்லையா, மேல அந்த மகாஜ்வாலம் எண்ணெய் கொப்பரையே கொடுத்து விட்டு எரியுமா அதுல உள்ள எண்ணெய் இல்லையா. அதற்காக சேத சம்யோகம் பாகம் இல்லையா, அது எண்ணெயை கொதிக்க வைக்கிறது. கொதிக்க வைத்த எண்ணெய்க்கு கீழே அடுப்புல மட்டும் வெண்ணி இல்லாமல் அந்த எண்ணெயை இல்லையா கொழுந்து விட்டு ஜுவாலையோடு எரியக்கூடியது இருக்கே, அதுதான் தப்த மகாஜ்வாலா தைல கும்பேஷு பட்சந்தே இல்லையா தப்த கும்பகா
மகாஜ்வாலம் சப்தகும்பம் சொல்லக்கூடிய 2 நரக்கங்கள் இல்லையா. முதல்ல இல்லையா மகாஜ்வாலம் அக்னி இருக்கிறது. அப்புறம் அந்த மகாஜ்வால சப்த கும்பத்தில் வர மகாஜ்வாலையில அப்படிப்பட்ட எண்ணெயில போட்டு வறுக்கிறது. மகாஜால சப்த கும்பகா லவணோத விலோசிதா. லவணம்னு ஒரு நரக்கம். என்னன்னு கேட்டா சரீரத்தை நல்லா சேமிச்சு அந்த காயங்கள்ல உப்பள்ளி கொட்டுறது. அதாவது நல்ல வெட்டப்பட்ட காயங்கள்ல உப்பள்ளி கொட்டக்கூடியதான அதனால துக்கத்தை உண்டாக்க நரகம் அதான் லவணம் இல்லையா. லவணோத இல்லையா விலோகிதா இல்லையா. விலோகிதான லோகிதம் அப்படின்னாக்க ரத்தம் இல்லையா. அந்த லோகிதசிய ருத்ரசிய சோஷனம் இல்லையா. சுஷ்கரேவதி அப்படின்னு சொல்லிட்டு சுஷ்கரேவதி யாரையோ ரேவதினு பேர் சுஷ்கரேவதினு அட்டைக்கு பேர். அத சுவாமி ஸ்தோத்திரத்த பாஷத்து சாதிக்கிறார். ஒரு அசுரன் அவன் சிவனை குறிச்சு தபஸ் பண்ணி சிவனிடத்தை வரம் கேட்டான். என்ன வரம் கேட்டான்னா இல்லையா என்னுடைய சரீரத்திலிருந்து யாருடைய நிமித்தமாக ஒரு சொட்டு ரத்தம் சிந்தறதோ அந்த ஒரு சொட்டு ரத்தத்திலிருந்து திரும்பி என்ன போல 1000 அசுரர்கள் உண்டாக்கணும். அந்த கண்ணோட அசுரன் இல்லையா. கடைசியில் என்னாச்சு ருத்ரனே அவனோட யுத்தம் பண்ண வேண்டிய நிர்பந்தம் உண்டு. அப்ப பார்த்தா அவன் உடம்புலேருந்து ஒரு சொட்டு ரத்தம் சொட்டுறது உடனே அதுல இருந்து திரும்பி 1000கணக்கான அந்த கிரகங்கள் உண்டார அசுரர்கள் உண்டார. இத மாதிரி யுத்தம் பண்ணி ருத்ரன் கடைசியில கைமாண்டு போயிட்டான். அப்புறம் பெருமாளுக்கு சரணாகதி பண்ண அவன் ரசிக்கிறதுக்கு பெருமாள் வந்தார். என்ன பண்ணாருன்னு கேட்டா இல்லையா அந்த அந்தகாசுரன் மேல இல்லையா சுஷ்கரேவத்தின்னு சொல்லக்கூடிய ஜந்துவை சிருஷ்டித்து அவன் மேல விட்டுட்டான். அது என்னாச்சு அவன் உடம்பு இருக்க ரத்தம் பூரா அப்படியே உறிஞ்சு அவன் சரீரத்தை விலோகிதமா பண்ணிடு இல்லையா. கடைசியில் ருத்ரன் அவன் மேல பான பிரயோகம் பண்ண இல்லையா. அவன் உடம்புல சொட்டுறதுக்கு ரத்தமே இல்லை, சொட்டுறதுக்கு கூட ரத்தம் இல்லை. அப்படியே அவனுடைய வரத்துக்கு பிரதிகத்தி ஏற்பட்டு இது வேதாபகார குருபாதக தைத்திய பீடாதி ஆபத் விமோச்சன மகிழ்ந்த பலப்பிரதானி அப்படிங்கிற இடத்துல சுவாமி சாதிக்கிறார் இல்லையா. அது மாதிரி அந்த அட்டைப்பூச்சிக்கு பெருமா அங்க சுவாமி பேர் சாதிக்கிற சுஷ்கரேவத்தின்னு பேரு. இந்த சுஷ்கரேவதிங்கிற ஜந்துவை சிருஷ்டிச்சு பெருமாள் இல்லையா அந்த காசனுடைய சரீரத்தை விட்டார். இப்ப இந்த நரகத்தை என்ன பண்றா அத மாதிரி அட்டைகளை பூச்சிகளை விட்டு இல்லையா அந்த அவன் சரீரத்தில் உள்ள ரத்தம் பூரா சோஷிக்கப்பட்டது. சோழி பண்ண அவன் சரீரத்தை ரத்தம் பத்தடிக்கிறது இருக்கு. அது ரொம்ப கொடுமையான வேதனை. அது வேற இது வேற அதான் லோகிதம்னாக்க லோகிதம்னா ரத்தம், விலோகிதம்னாக்க சரீரத்தோட ரத்தத்தை பட்டடிக்கக்கூடியதான இல்லையா அப்படிப்பட்ட நரக்கம் இல்லையா. அடுத்தது வைத்தரணி இல்லையா ருதிராம்பா இல்லையா. ருதிராம்பகான்னு அர்த்தம் எல்லா இடத்தையும் ரத்தம் இருக்கு இல்லையா. ரத்தத்தில் உள்ளதான பெரிய தடாகங்கள், ரத்தத்தில் உள்ள நதிகள், அந்த ரத்தத்திலேயே இப்ப விழுந்து கிடக்க முடியாது பண்றது இருக்கு இல்லையா. அப்படிப்பட்டதான ஒரு கொடிய நரகம். வைத்தரணின்னு அர்த்தம் இல்லையா. வைத்தரணி அப்படின்னாக்க ஒரு அக்னியான பெரிய நதி. இந்த வைத்தரணி நதியானது அதுல போட்டு இவரை திறக்க லாவாங்கிறது அக்னி குழம்பு இல்ல, அது அக்னி கூட கந்தக குழம்பு. அதான் சொல்லுங்க, அதுதான் அந்த லாவாங்கிறது. அது அப்படியே அக்னி இல்லை, பூமி கீழே இருக்கிறதான கண்டகமானது இந்த அக்னியுடைய விஷயம். அதனால அதை காட்டி இது சாக்காத அக்னியே. இந்த வைத்தரணிங்கிற நதி, இந்த வைத்தரணிங்கிற நதியை தாண்டி தான்
யமலோகத்துக்கு போறவங்களாம் வைத்தரணி நதியை தாண்டி தான் போகணும். அதுதான் வைத்தரணி கோதானம்னு ஒண்ணு பண்ணுவா. வாழை பிடிச்சுன்னு போறதாமா. ஆப்போசிட் நதி. ஆமா. ஏன் அப்புறம் ருதிராம்போ வைத்தரணி கிருமிஷா கிருமி போஜனா. கிருமின்னா புழு பூச்சிகள் இருக்கு இல்லையா, அந்த புழு பூச்சிகள் இருந்த பெரிய குழிகள் இவனை போடுறது. உடம்பு பூரா கிருமிகள் அரிக்கும்படியாக இல்லையா அந்த கிருமிஷா. அப்புறம் கிருமி போஜனா இல்லையா, அடுத்தபடியா சாப்பிடுறது போட்டு நல்லா கிருமிகளை புழு பூச்சிகளை அள்ளி எள்ளி வச்சு அதை சாப்பிட வைக்கிறது. கிருமிஷா கிருமி போஜனா. அசிபத்திரவனம். அசிபத்திரவனம் பெருங்காடு, அந்த காடு முழுவதும் மரங்கள், அந்த மரங்கள் இருக்கிறதான ஒவ்வொரு இலையும் கத்தி, அசின்னா கத்தி இல்லையா, அவைகளை கொண்டு இல்லையா அசையும் தோறும் இவனை கிழிச்சு சரீரத்தை கிழிக்கிறதான் மரங்கள் இல்லையா. அப்புறம் கிருஷ்ணா லாலாபக்ஷ. லாலாபக்ஷம்னு அர்த்தம் இல்லையா, அதாவது வாயிலிருந்து உமிழ்ந்ததையே திருப்பி சாப்பிட வைக்கிறது. இப்படிப்பட்ட தாருணா. சதா பூயவகா. பூயம்னா என்ன, சரி அது அதிபத்திரவனத்துக்கு கிருஷ்ணா, லாலாபக்ஷம் தாருணா. சதா பூயவகா. பூயவகம்னு அர்த்தம் சீனுடைய சத்துடைய பிரவாகம் இல்லையா, அதுல இவனை முழுக முழுக வச்சு எடுக்கிறது. வன்னிஜ்வாலாக யதசிராக இல்லையா, அதாவது வன்னிஜ்வாலைகளுக்கு மத்தியில அதசிராக அர்த்தம் தலை வீழா கட்டி தொங்க விடப்படுது. மேல போடப்படுது. அது பத்தி அது அது ஒண்ணும் சாமி சுத்தத்தை பண்ணவா நடக்கிறது உள்ள போக மாட்டான். அது அதுக்கு தக்க பார்ப்போம். ஒரு ஜீவனுக்கு ஒரு புழு பூச்சியா இருந்து மற்றவாளை கடிக்கிறதுங்கிறதே ஒரு பாப்ப பலன் தானே. எது பாப்ப பலன்கிற பாப்பம் சொர்க்கத்துல நரகத்துல புண்ணியத்தை பாப்பத்தை பண்ண முடியாது. சொர்க்கத்துல பண்ணின புண்ணியத்தோட பலத்தை அனுபவிக்கலாம், நரகத்துல பண்ணின பாப்பத்துடைய அனுபவம். அதெல்லாம் அதுக்கு பூர்வ பாப்பத்தினுடைய பலன் தான். இந்த லோகத்துல கூட புழு பூச்சிகளுக்கு எல்லாம் பாப்பம் கிடையாது. சிங்கம் ஆட்டை அடிச்சு சாப்பிடுறதுனா சிங்கத்துக்கு பாப்பம் கிடையாது. நாம ஆட்டை அடிச்சு சாப்பிட்டா நாம பாப்போம். ஏன்னா அவைகளுக்கு சாஸ்திர வசியத்துவம் கிடையாது. இல்லையா சண்டம் தானன்னு அர்த்தம் இல்லையா, எப்பொழுதும் இல்ல பாம்புகளை விட்டு இல்லையா கடிக்க வைக்கிறது தானே. பிற காலசூத்திரா சமஸ்யா அபீஷிரேவச்ச ஸ்வபோஜனோ அத பிரதிஷ்ட அப்பிரதிஷ்ட இல்லையா அப்ரூச்சிச்ச ததாபர இத்தேவ மாதயஸ்தானியே. மேலுள்ள நரகங்கள் நாளைக்கு பார்த்துட்டு எந்தெந்த நரகங்களுக்கு எப்படிப்பட்ட பாப்பிகள் போவார்கள் இதெல்லாம் தெரிஞ்சுட்டா நம்மெல்லாம் மனசுனால ஏதோ ஜென்மால் பண்ணிருந்தா பெருமாள் அதெல்லாம் போக்கிட்டார். பெருமாள் இத்தனை நரகத்துக்கு போற அத்தனை பாப்பும் நாம் பண்ணிருக்கோம் இல்லைங்க. சந்தம் சத்துட கிடுக்கி இங்க சந்தம் சத்துனாக்க கிடுக்கிங்கிறது சாதாரணமா பேர். சந்தம் சங்க கிடுக்கி இந்த சந்தம் தம்மைக்கு பாம்புகளை கொண்டு கடிக்க விடுறதுதான் சந்தம். கிடுக்கின்னு ஒரு இடத்த உண்டு. சந்தம் சங்க